श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷாருவார் தமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் कुंडली कुमारी कुटिले चंडी चराचर सवित्री चामुंडे गुणिनी गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. பகவானோட ஸ்வரூபம் என்ன, அவர் எப்படி இருப்பார், ஆம்பளையா பொம்பளையா கருப்பா ஷேப்பா எப்படி இருப்பார் அப்படின்னா, அன்புதான் அவரோட ஸ்வரூபம், ஆனந்தம் தான் அவரோட ஸ்வரூபம். இப்ப கேட்டோம் உபனிஷத் தைத்திரியம் சொல்றது ஆனந்தோ பிரம்மேதி விஜானாது அப்படின்னு. ஆனந்தம்தான் பிரம்மம். இந்த ஆனந்தத்தினாலதான் அண்டச்சராச்சரம் பிரபஞ்சமுமே எங்கிறது. ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி, ஆனந்தத்துலதான் பிறக்கிறோம், எல்லாமே கிரியேட் ஆகுது, ஆனந்தத்திலேயே தான் வாழறது, ஆனந்தத்திலேயே லயிக்கிறது. அந்த ஆனந்தம்தான் பிரம்மம். இந்த ஆனந்தம் எப்போ நமக்கு பூர்ணமா இருக்கு நீன்னு, எப்போ நம்மள்ட்ட அன்பு பூர்ணமா இருக்கோ அப்போ இந்த ஆனந்தமும் பூர்ணமா கிடைக்கிறது. மைத்ரீம் பஜத அகில ஹிருஜேத்ரி ஆத்மவதேவ பரானபி பஷ்யத அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ்க்கு எம்எஸ்எம் பொறுத்தே பெரிவா பண்ணி கொடுத்த ஒரு சாகித்யம். அதுல என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லாரும் அன்பா இருக்க பழகிக்கொள்ளுங்கள், அன்பா இருக்க பிராக்டிஸ் பண்ணுங்கோ. ஏன் அன்பா இருக்கணும் அப்படின்னா, நாம் அன்பா இருந்தோம் அப்படின்னா அகிலஹிருஜேத்ரியும் உலகத்தில் உள்ள அத்தனை இதயங்களையும் ஜெயிச்சுள்ளாம். சும்மா ஜியோகிராபிக்கலா ஏதோ ஒரு டெரிட்டரியா மண்ணை ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை, ஒரு நாட்டை ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை. அந்த நாட்டில் உள்ள பிரஜைகளோட பிரியத்தை நாம அவ மனசை கவரணும், அதை ஜெயிக்கணும். அது எப்படி முடியும்? நல்ல அன்புனால மட்டுமே முடியும். அப்ப அந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னா, ஆத்மவதேவ பரானபி பஷ்யத, உங்ககிட்ட எப்படி உனக்கு பிரியம் இருக்கோ அதே மாதிரி எல்லா ஜீவராசிகள்ட்டையும் பிரியத்தை காமி, எல்லார்ட்டையும் அதே மாதிரியே இரு. அது எப்போ வரும் அப்படின்னார், சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற அந்த அத்வைத சிந்தனை வந்தால்தான் எல்லாத்தையும் நமக்கு எல்லாத்துட்டையும் ஒரு சமமா திருஷ்டி வரும், ஒரு பிரேம வரும். ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு பையன் வந்திருக்கார். அவர் கேட்குற வித்வான்களோட எல்லாம் பெரியவா பேசின்னு இருக்கா. அப்ப கேட்குற, நாங்க தன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றார். யாரு என்ன கேளு அப்படின்னா, பெரியவா நான் ஆஸ்திரேலியாலேருந்து வரேன், நான் ஃபிலாசபிலாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். நான் உலகத்துல
பல நாட்டுக்கு போய் பல மத தலைவர்களை பார்த்து அவளெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ரிசர்ச்சுக்கு. ஒவ்வொரு மதமும் என்ன சொல்றது, என்ன பண்ணணும்னு சொல்றது, மனுஷனா பிறந்தவன் என்ன பண்ணணும்னு சொல்றது, அதுதானே முக்கியம். நம்ம வாழ்க்கையை நெறி நாம எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், சிம்பிளா இருக்கணும். அது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு இந்து மத தலைவர் பெரியவா சொல்லணும் அப்படிங்கிற. பெரியவா கேட்கிறா, இந்து மதத்திலேயே இன்னும் யாரெல்லாம் இங்க வந்து பார்த்த அப்படின்னா. பல பேரை போய் பார்த்துருக்கேன் அப்படின்னு. சரி, அவள் எல்லாமே சொல்லியிருப்பாளே, அப்புறம் ஏன் இங்க வந்து கேட்கிற அப்படின்னு. இல்ல, எல்லாரும் சொல்லியிருக்கா. நான் கேள்வி கேட்டேன், இந்த கேள்வி கேட்டேன். உங்க மத கோட்பாடுபடி மனுஷனா பிறந்தவன் என்ன பண்ணணும், சிம்பிளா சொல்லணும். எதுக்காக பிறந்திருக்கான், பிறந்ததோட பர்பஸ் என்ன பண்ணணும். பதில் சொல்லியிருக்கா. ஆனா எனக்கு கன்வின்சிங்கா இருக்கணும். என் மனசு அதுல, என் மனசை தொடணும். இதுதான் அவர் எதிர்பார்க்கிற வந்தவர். பெரியவாழ்னே கேட்கிறார், இத்தனை பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்கிற, அதெல்லாம் அவன் மனசை தொடலைன்னா இப்ப நான் சொன்னா மட்டும் தொடுமா? தெரியாது. நீங்க பதில் சொன்னாதான் தெரியும். இப்படி பேச்சு வளர்றது. அப்ப பெரியவா இந்த வித்வான்களுக்கெல்லாம் கூட, வித்வான்களோட உட்காந்து பேசினாலே இவாளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், ஆச்சரியம். என்னன்னா, இந்த வந்தவர் கேட்டிருக்கிற கேள்வி நல்ல கேள்வி. நாம மனுஷனா பிறந்தவன் என்ன பண்ணணும்னு நம்ம ஏதோ நம்ம மதம் அப்படின்னா, இந்து மதம் அப்படின்னா என்ன சொல்றது, இது தெரிஞ்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே சொல்றா. இல்ல, நல்ல கேள்வி, பெரியவா சொல்லணும் அப்படின்னு. பெரியவா சொன்னா, நீங்களா தான் எல்லாரும் பெரிய வித்வான்களாச்சே, நம்ம மதத்துல என்ன சொல்றதுன்னு நீங்களே சொல்லுங்களேன் அவருக்கு அப்படின்னு. இவாளுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, பெரியவா வாயால வரணும். அது வந்ததுனால் அதுதான் சாரம். இல்ல பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு. காரணம், கார்த்தாலேயே பார்த்தோம், நமது சனாதன மதத்துக்கு இந்து மதம் அப்படின்னா பிரமாண நூல் 14 அப்படின்னு சொல்றோம். சதுர்தச வித்தை அப்படின்னு. இதுக்கு மேல இன்னும் 4 இருக்கு. அதையும் சேர்த்தா அஷ்டாதச வித்தை அப்படின்னு 18 வித்தை. இதுல எங்கன்னு என்ன தேடுறது? வேதத்துல இருக்கா, ருக்வேதத்துல இருக்கா, யஜுர்வேதத்துல இருக்கா, சாமவேதத்துல இருக்கா, அதர்வேதத்துல இருக்கா, இல்ல ஷடங்கங்கள்ல இருக்கா, புராணத்துல இருக்கா, இதிகாசத்துல இருக்கா, எதுல இருக்குன்னு தேடுறது? பெரியவா சொல்றா, போய் ஸ்ரீமத் பாகவத புஸ்தகம் எடுத்துன்னு வா அப்படின்னா. புஸ்தகம் வந்தது. அதுல 7வது ஸ்கந்தத்தை எடு நீன்னா. 7வது ஸ்கந்தம், அதுல 6வது அத்தியாயம், 6வது அத்தியாயத்தை எடு. அதுல 23, 24 அந்த ஸ்லோகம்லாம் என்ன, இந்த படி அப்படின்னு. தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா குருது சௌஹிருதம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதுக்கு அர்த்தம் என்ன அவருக்கு சொல்லும் அப்படின்னு. இதான் எங்க மதம் சொல்றது. ஒரு மனுஷனாக பிறந்தவன் என்ன பண்ணணும், பண்ண வேண்டும், எதுக்காக பிறந்திருக்கும், எதுக்காக இருக்கும், என்ன பண்ணணும், பண்ணினா நம்ம பூர்ணமா ஆயிரும் அப்படின்னு. இதான் பண்ணணும். இது என்ன அப்படின்னா, பிரகலாத சரித்திரத்துல வருது. பிரகலாதன் தன்னோட சக மாணவர்களுக்கு உபதேசம் என்று. ஏன்னா அசுர எஜுகேஷன் சிஸ்டமே, நல்ல விஷயத்துக்கு சான்ஸே இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நாட்டுல இவருக்கு மட்டும் இவ்வளவு நல்லவரா இருக்கார், சாதுவா இருக்கார், பரம பாகவதரா இருக்கார் எப்படின்னு மற்றவாளுக்கெல்லாம் ஆச்சரியம். சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரும் அப்படிலாம் சொல்லித்தலையே, என்ன அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னு. சுக்கராச்சாரியாரா இருக்கட்டும், சண்டாமர்காலா இருக்கட்டும், எல்லாருக்கும் அரசாங்கம் ஒண்ணு போட்டுருத்துன்னா அப்புறம் வாத்தியார் என்ன பண்ண முடியும், அந்த சிலபஸ் தான் எடுக்கணும். அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இங்க நல்லது கத்துக்கிறதுக்கே சான்ஸ் இல்லையே. அப்பேற்பட்ட இடத்துல இவனுக்கு எப்படி இவ்வளவு பரம பாகவதனா இருக்கான் அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஆச்சரியம். அதனால கேட்கிறா, நீ மட்டும் எங்கேருந்து தெரிஞ்சுட்ட, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு. அப்போ பிரகலாத சுவாமி தன்னோட சக மாணவர்களுக்கு உபதேசம் பண்றதுதான் இந்த ஸ்லோகம். அதுல சொல்ற, பா நம்ம மனுஷாலா பிறந்திருக்கோம்ப்பா, நாம பண்ண வேண்டியது வேற ஒண்ணும் இல்லை. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும்
இரக்கத்தோட இருக்கணும், அன்போட இருக்கணும்பா. சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌகிருதம். மனுஷருக்கு மனுஷர் தான் அன்பா இருக்கணுங்கிறது இல்லை, ஈஸ்வரனால படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகள்ட்டையும் அன்பா இருக்கணும். வள்ளலார் சொல்றாரே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னா நமக்கெல்லாம் வருமா அப்படி? அடுத்தாப்புல சாப்பிடாத இருந்தாலே, பட்னியா கிடந்தாலே நம்ம ட்ரெயின்ல திரும்பி உட்காந்து சாப்பிட்றோம், எடுத்துன்னு போன இட்லிய. ஆனால் அவர் என்ன சொல்றார் டின்னர், ஒரு பயிருக்கு தண்ணி இல்லாத அது வாடித்துனாக்க இவருக்கு மனசு தாங்கலையாம். அப்படின்னா இதுக்கு பேர் பிரேமை, இதுக்கு பேர் அன்பு அப்படின்னு. நம்ம குழந்தை சாப்பிடாத பட்னி கிடந்தா நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும். அதான் சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌஹிருதம். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இந்த ஒரே மாதிரி இருக்கணும். அதனால இந்த அன்பிற்கு உண்டோ அடைக்கும் இந்த அன்பிற்கு அதுல கிரேடு கிடையாது. இவாள்கிட்ட தான் காமிக்கணும், அவள்கிட்ட காமிக்கப்படாது, கார்த்தால தான் காமிக்கணும், சாயந்தரம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. அன்புங்கிறது அப்படியே தாரையா தைலதார மாதிரி எப்பொழுதும் பொழிஞ்சுட்டே இருக்கணும். இருந்தா அப்படி அன்பு. அப்படி இல்லாத இப்படிலாம் இருந்ததுன்னா ஏதோ காரண காரியம் அப்படின்னு எடுத்தோம். அந்த வியாபாரம், அவர் என்கிட்ட பிரியமா இருக்கார், நான் பிரியமா இருந்தேன்னா அதுக்கு பேர் அன்பு இல்லை. அவர் பிரியத்தை கொடுத்து நான் திருப்பி பிரியத்தை கொடுக்குறேன், அவ்வளவுதான். அப்ப எப்படி இருக்கணும், அவருக்கு என்ன கண்டா பிடிக்கலைன்னாலும் நான் பிரியமா இருந்தேன்னா அதுக்கு பேர் பிரியம், அன்பு. இந்த கருணை யாருக்கு இருக்குன்னு, ஜெகன்மாதாவான அம்பாளுக்குத்தான் இருக்கு அப்படின்னு சஸ்திரநாமம் சொல்றது. அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞானத்வந்த தீபிகா. அவ்யாஜ கருணை, எதையும் எதிர்பார்க்காத அன்பை செலுத்துறது. இதை பண்ணணும் அப்படிங்கிற மனுஷனா பிறந்தவன் தான் இதை பண்ண முடியும். இப்ப அடுத்த வாழ்க்கை அன்பு காமிக்கிறது அப்படிங்கிறது மனுஷன் ஒருத்தனுக்கு தான் இந்த சௌரியம். ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணும்னு, அதோட நேச்சரே கிட்டக்கு போனா முட்டுறதுதான். அது எப்போ நம்மள்ட்ட பிரியமா இருக்கும் அப்படின்னு, நாயின்னா எல்லா நாயும் பிரியமா இருக்குமா? அதை நம்ம இனிமே வீட்டுல கூப்பிட்டு வச்சுன்னு அதை சாப்பாடு போட்டு வளர்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்மள்ட்ட சுத்திகிட்டே இருக்கு, பிரியமா இருக்கு. அப்போ கூட எப்போ நம்மள்ட்ட தான் இருக்க வழியே வீட்டுக்கு யாரானு வந்தா வெள்ளன்னு விழருது. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் தன்னோட இந்த அன்புங்கிற ஒரு குணத்தை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஆனா மனுஷன் ஒத்தனுக்கு தான் தங்கிட்ட இருக்கிற பிரியத்தை வெளியில காமிக்கலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது மூலியமா அடுத்த வாழை நம்ம பக்கம் ஆகர்ஷிக்கலாம். அதனால இதை காமிக்கணும்பா எல்லாத்தையும். என்ன காரணம், இது எல்லாமே அசுர குழந்தைகளா இருக்கு. அசுராளோட குணமே இந்த தயை இல்லாத, இரக்கம் இல்லாத இருக்கிறது. இந்த இரக்கம் எதனால இல்லாத போறதுன்னு, அன்பு இல்லை, அதனால இரக்கம் இல்லை, அவ்வளவுதான். என்னமோ சார் என்னால என் மனசு தாங்காது சார், அதை பார்த்தாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்னன்னு, அவ்வளவு அன்பு இருக்கு. அடுத்தவாளோட ஒரு கஷ்டத்தை பார்த்தா, அடுத்தவாளோட ஒரு சிரமத்தை பார்த்தா இவரால தாங்கிக்க முடியல அப்படின்னா அதுதான் அன்போட உயர்ந்த நிலை. இது இந்த அசுர குணத்துல அதுதான் இல்லை. அவளுக்கு இன்னும் விபரீதமா வேற இருக்கு. தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, இன்னொரு 1000 பேர் போனாலும் தேவையில்லை அப்படின்னு பாம கட்டின்னு வரோம். அப்படின்னா என்ன ஒரு குரூர சுபாவமா இருக்கணும். இதுதான் அசுராளோட நேச்சர் இருக்கு. அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னு, அதை விடணும். முதல்ல நாம மனுஷனா பிறந்திருக்கும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், எல்லா ஜீவராசிகிட்டையும் அன்பா இருக்கணும். தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா கிருத சௌஹிருதம். சரி, உடனே நம்ம கேட்கலாம், அப்படி எல்லா ஜீவராசியும் அன்பா இருந்தா எனக்கு என்ன சார் லாபம், என்ன கிடைக்கும் அப்படின்னார். அப்படி எல்லா ஜீவராசிகள்ட்டையும் நீ அன்பா இருந்தே அப்படின்னால் உனக்கு யாரோட அன்பு கிடைக்கிறது அப்படின்னார். அதோக்ஷஜனான பகவானோட அன்பு உனக்கு கிடைச்சிடுறது. இது என்ன, நான் மற்ற ஜீவராசிகள்கிட்ட அன்பா இருந்தா அவர்களோட அன்பு ஏன் எனக்கு வரணும் அப்படின்னார். அவர் தானே சர்வாந்தர்யாமியா சர்வ வியாபகமா அத்தனையிலையும் இருக்கார். இப்ப என்ன ஆயிடுத்துன்னார், இன்டைரக்டா இந்த ஜீவராசிகள்ட்ட எல்லாம் காமிக்கிற அன்பு அவர்கிட்ட காமிச்ச அன்பா ஆயிடுத்து. தட் மீன்ஸ் பக்தி ஆயிடுத்து. அவர்கிட்ட காமிக்கிற அன்புக்கு பேர் தானே பக்தி, அதுவாயிடுத்து. அதனால அவரை அன்பை காமிக்கிறார் நம்மள்கிட்ட. உடனே அடுத்த கேள்வி, அவர் நம்மள்கிட்ட அன்பை காமிச்சா என்ன, காமிக்கலன்னா என்ன, என்ன லாபம் அப்படின்னு. அவரோட அன்பை அடையறதுக்குத்தானே, அதைத்தான் அருள் அருள் அப்படின்லாம் சொல்றோம், அனுகிரகம்னு சொல்றோம். அதை அடையறதுக்கு தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்.
பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அகம் கரிஷ்யே, அவரோட பிரீத்தி அடையணும், அவரோட அன்பை அடையணுங்கிறதுக்குத்தானே நான் எல்லா காரியங்களும் விழுந்து 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 பண்றேன். அப்படி விழுந்து விழுந்து நான் பண்ற காரியம் பண்ணி அவரோட பிரீத்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்கு பதிலா அவரோட உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கிற எல்லா ஜீவராசிகிட்டையும் நான் அந்த என்னோட அன்பை காமிச்சேன்னா நேச்சுரலி இது அவருக்கு காமிச்ச அன்பாயிருது, அவர் திருப்பி என்கிட்ட காமிக்கிறார். அப்படி அவரோட அன்பு கிடைச்சிருத்துனா, அந்த அருள் கிடைச்சிருத்துனா, இனிமே அதுக்கு மேல நாம அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை. அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னால் அப்புறம் இதுதான் அதுதான் இல்லை, என்ன வேணுமோ அது அத்தனையும் நமக்கு கிடைக்கிறது. இதுதான் பிரகலாதன் உபதேசம் என்று. அதனால அந்த பகவானோட அன்பு கிடைக்கிறது நமக்கு, அவரோட அருள் கிடைக்கிறது. இதை பண்ணணும். அப்படி அந்த பகவானோட அருள் கிடைச்சிருத்துனா இனிமே நமக்கு இங்கேயா இருக்கட்டும், எந்த உலகத்திலேயா இருக்கட்டும், நாம எதை நினைச்சாலும் அடையலாம். எல்லாம் நம்மளோட வசம். அப்படி அன்பாய் இருக்க பழகுங்கள் அப்படின்னு இவர் உபதேசம் பண்றார். அதை வச்சுதான் பெரியவா மைத்ரீம் பஜத். அது என்னமோ தெரியல, பெரியவாளுக்கு பிரகலாத சரித்திரம் ரொம்பவே அவளை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. பின்னால சொல்றா, நான் வந்த புதுசுல எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா பாடங்கள்லாம், அதுல புராணம் ரணம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாள் இல்லையா, அதுல இந்த பிரகலாதனோட மனோபாவத்தை பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னு தெரியல, அப்படி ஒரு அசுரனுக்கு இப்படி ஒரு புள்ள. நாம ஆச்சரியப்படுறோம் இல்லையோ, அப்பா தாத்தாலாம் எவ்வளவு பெரிய சாஸ்திரிகளா இருந்தா, கணபாட்டியில அந்த புள்ளையும் இருக்கே வெறும் அசத்தா, இப்படி சொல்றோமா? அப்படி ஒரு வம்சத்துல இப்படி பிறக்கிறது. அதை போல இப்படி ஒரு ராட்சசனுக்கு இவ்வளவு பரம பாகவதோத்தமனா ஒரு புள்ள எப்படி அப்படின்னார். எங்கேயானும் முடியுமா? மல்கோவா மாம்பழத்திலேருந்து ஏதானும் சாதாரண நாட்டு மாங்கொட்டையிலேருந்து மல்கோவா பழம் பழுக்குமா? அல்பான்சோ பழுக்குமோ? ஆனா இங்க அப்படி காய்ச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னு தெரியல. இயற்கை நீதியே மாறி இருக்கு. எதனால அப்படின்னர், அதுதான் ஒரு மகானோட சத் சங்கம் ஏற்பட்டுடுத்துனா, மகானோட கிருபை கிடைச்சிடுத்துனா, குரு கிருபை கிடைச்சிடுத்துன்னா எதை வேணாலும் மாத்திவிடும். இயற்கை நீதியை மீறி எதை வேணா பண்ணும். என்ன பண்ணான்னு, அம்மா கர்ப்பத்துல இருக்கிறதே இவர் நாரதரோட ஆசிரமத்துல இருந்த கயாது ஹிரண்யகசிபோட மனைவி கர்ப்பமா இருக்கிறதே இந்திரன் கடத்திட்டு போயிடுறான், ஹைஜாக். ஏன்? அவனுக்கு பயம். அப்போ அத்தனையே சமாளிக்க முடியல, இன்னும் இவனுக்கு ஒரு புள்ள வேற பிறந்துடுத்துன்னா இன்னும் இவா ரெண்டு பேர்ட்டையும் சேர்ந்துட்டு நம்மளாம் என்ன பாடுபடணும். அதனால என்ன பண்ணான் அப்படின்னர், எப்படியானு இந்த கர்ப்பத்தை அழிச்சுட்டா தேவையில்லை அப்படின்னு கடத்தின்னு போறான். அப்பதான் வழியில நாரதர் பார்த்து, ரொம்ப அக்கிரமம், ஒரு கர்ப்பிணி ஸ்திரியை போய் யாரானு இப்படி ஹிம்சை பண்ணுவாளா? சொல்றான், இல்ல ஒருத்தனையே தாங்க முடியல, இவன் அண்ணன் தம்பி இருந்தா ஒருத்தனை ஒழிச்சு கட்டுறதுக்குள்ள பிராணம் போச்சு, இவனை எப்போ ஒழிப்பான்னு காத்துருக்கோம். என்ன எப்போ இவரே ரிட்டையர் ஆவர் போவார்னு இருக்குன்னா அடுத்தது என்ன பண்றார், அடுத்தது சீஃப் மினிஸ்டரா இவர் புள்ள வந்துருவான் அப்படின்னா பயமானா இருக்கு. எல்லாம் அப்படியே தான் நடக்கிறது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். என்ன வேற பெயர்லாம் தான் மாறி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு பயந்துன்னு போறான். அப்புறம் நாரதர் சொல்ற, அதுக்காக இப்படி அதர்மத்துல போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்றது, இவன்ட்டையும் உதவாங்கணும், உங்களுக்கு எல்லாம் இருந்ததுன்னா வாங்கிதான் ஆகணும், இது அக்கிரமம் அப்படின்ட்டு என்ன பண்றார், வேண்டாம் நான் அழிச்சுன்னு போய் வச்சுக்கிறேன். தன்னோட ஆசிரமத்துல அவளை வச்சுண்டு உபதேசம் பண்ற. நாரதர் ஆசிரமத்துல இருந்தா வேற என்ன இருக்கும்? நாம சங்கீர்த்தனத்தை தவிர, பகவன் நாமாவை தவிர, சத்சங்கத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இந்த கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு கர்ப்பத்திலேயே இவருக்கு என்ன ஆயிடுறதுன்னு, நல்லதுதான் காதுல விழறது, அதை தவிர வேற ஒன்றுத்துக்கு சான்ஸே இல்லாத போயிடுது. அப்படி இருந்ததுனால என்ன ஆயிடுத்துன்னர், விதையே மாறிடுத்து, அதோட குணமே மாறிடுத்து. அப்படி ராட்சச வித்தா இருந்தா கூட பரம பாகவதோத்தமரோட சந்நிதியில வளர்ந்ததுனால இது பரம பாகவதனா ஆயிடுத்து. எப்படி மாறித்து பாகவதனான்னர், குருவை மிஞ்சின பாகவதரா ஆயிடுத்து. தியாக பிரம்மம் சொல்றார், பிரஹ்லாத நாரதாதி பக்துடு பொகடு சுண்டு நீ நாம ரூபமலுக்கு நித்திய ஜெயமங்கலம் அப்படின்னு. வேடிக்கை என்னென்ன, சிஷ்யரை முதல்ல சொல்லி அப்புறம் குருவை சொல்றார்.
நாரத பிரஹ்லாதாதி பக்துடு கூட சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கணும், குரு சிஷ்யலான்னு ஆர்டர் பண்ணணும். இவர் என்ன பண்ணார், முதல்ல சிஷ்யனை சொல்லி அப்புறம் குருவை சொல்றார். ஏன்னர் அந்த குருவுக்கு மிஞ்சின சிஷ்யரா இருக்கார் அப்படின்னா பரம பாகவதரா இருக்கார். காரணம் அந்த மகான்களோட சத் சங்கத்தினால, அந்த நாரதரோட பிரசாதத்தினால. நாரதரை போல ஞானி கிடையாது. அவர் ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல நின்னார்னா அவளுக்கு அந்த இடம் முழுக்கலும் ஜீவன் முக்தாளா ஆயிடுவா. அதனால்தான் ஸ்பெஷலா நாரதர் மேல தியாகபிரம்மம் பாடுறார். வரநாரத நாராயண ஸ்மரணம் நாரத முனி வெடலின சுகுணாதிசயமு வினவே அப்படின்லாம் நாரதர் மேல பாட்டு. அப்படி ஒரு மகான் அவரோட சந்நிதியில இருந்ததுனால இருக்கு. அதனாலதான் ஸ்திரீகள்லாம் இந்த கர்ப்ப காலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவுக்கு அவ்வளவு சத் சங்கத்துல ஈடுபடுறாரோ, எவ்வளவுக்கு அவ்வளவு அவ நல்லது அவ காதுல விழறதோ, எவ்வளவுக்கு அவ்வளவு அவ சாதுக்களா இருக்காளோ, ஆனந்தமா இருக்காளோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ள இருக்கிற சிசு அப்படி வெளியில வரும். அதுவும் இருக்கும். அதுதான் நமக்கு இந்த தெரியறது. அப்படி இருந்ததுனால இந்த பிரகலாதன் என்ன பண்றான்னு, பின்னால அப்பா எவ்வளவோ சிரமப்படுத்துற, துளி கொஞ்சம் கூட இவருக்கு அப்பா மேல கோபமே வரல. நமக்கெல்லாம் கேட்டதை வாங்கி கொடுக்கலனாலே இனிமே நீ எங்க அப்பா இல்லைங்கிறோம். ஆனா அவருக்கு துளி கூட கோபம் வரலையாம். இவர் என்ன இல்லாமோ பண்ணி பார்த்தான். மலையிலேருந்து உருட்டினான், பாம்பை தள்ளிலாம், விஷத்தை கொடுத்தான், ஒன்னுத்துக்கும் இது போகல. அதனால என்ன பண்ணார், நல்ல வேத வித்துக்கள்லாம் கூப்பிட்டு ஆபிச்சாரம் பண்றான். இவனை பிள்ளைய ஒழிச்சுக்கணும். அப்பேற்பட்ட அப்பா. அதான் நமக்கு ஒரு விரோதம் மட்டும் வந்துடுத்துனா, நாம நினைச்சது நடக்கலைன்னா அப்ப அங்க அப்பாவும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, எல்லாம் அப்படியே தலகீழ மாறிடும். யாரெல்லாம் நமக்கு ரொம்ப பிரியம் நினைச்சிருக்குமோ அதுவே ரொம்ப பெரிய பரம எதிரியா மாறிடும். அதுதான் சுயநலம். அவள்லாம் மந்திரத்தினால ஏவரா. அந்த மந்திர பலம் பிரகலாதனை தாக்கிறதுக்கு வருது. ஆனா பகவானோட ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால அதனால ஒன்றும் பண்ண முடியல. இந்த மந்திரங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு, ஹிட்ட போய் அதாவது மிசைல் தள்ளினோம் அப்படின்னா அது என்ன பண்ணிடும் அப்படின்னார், நேர போய் எதிரியோட இலக்க ஹிட் பண்ணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், எங்கேயாலும் மோதின்னு திரும்பி வரும். அதை போல இங்க பிரகலாதனை தாக்க முடியல. அதால ஒன்றும் வேலை செய்யாத இருக்க முடியாது. திருப்பி யாரு ஏவினாலும் அவள்கிட்டயே வருது. இவாள்லாம் அலறிண்டு ஓடுறா. இதை பார்த்த பிரகலாத சுவாமிக்கு தாங்கலையாம். சரி, அதனால பகவான்கிட்ட கேட்கிறார், நான் மட்டும் அன்பா இருக்கிறது சத்தியமா இருந்தா இந்த ஆபிச்சாரம் அவளெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு, அவ பண்ணினானா அவ மேல கோச்சுப்பானே. எங்க அப்பா சொன்னார் அவ பண்ணினா, அவளுக்கு தானே என் மேல விரோதமா என்ன ஒழிச்சு கட்டணும்னு ஆசையா இல்லை. ஏதோ இருக்கு, ஏவா ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு. அவளுக்கு எஜமான்னா அப்பா இருக்கார், வேற வழி கிடையாது. அதனால அவளையும் ஒண்ணும் பண்ணக்கூடாது, எங்க அப்பாவையும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஏதோ அவர் அஜ்ஞானத்துல பண்றாரு, அவ்வளவுதான். என்ன ஏதோ அவசியமா நினைச்சுன்னு இப்படி பண்றாரு. பண்ணாத, பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாம் டிஃப்யூஸ் ஆயிடுறது அந்த அபச்சாரம்லாம். இதை பெரியவா சொல்றா, அந்த ஒரு சின்ன வயசுல அப்படி ஒரு குழந்தைக்கு அத்தனை கஷ்டப்பட்டு இருக்கு, அவ்வளவு அப்பாட்ட அவ்வளவு சிரமப்படுறதை கூட என்ன ஒரு அன்பு இருக்கு, என்ன ஒரு இரக்கம் இருக்கு. தனக்கு ஒரு ஆபத்து வந்தது, ஒரு கஷ்டம் வந்ததுன்னா கூட அது காரணமா இருந்தவாளுக்கு கூட ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா இதுக்கு பேர் அன்பு, இதுக்கு பேர் இரக்கம், தயை. அப்பேற்பட்டவரால தானே தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌஹிருதம்னு எல்லாருக்கும் உபதேசம் பண்ண முடியும்னா எவனால முடியும்? அப்படி இருக்கிறவனால தானே முடியும். இதான் பண்ற. இதை சொல்ற, என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ அது அப்படியே மனசுல ஆழ பதிஞ்சு கொடுத்து, அதுக்கப்புறம் தோன்றது, இருந்தா நம்மளுக்கும் அன்புன்னு இருந்ததுன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதைத்தான் இங்கேயும் சொல்றா. எப்போ வந்து கேட்கிறவனுக்கு இதை சொல்றா, இந்த ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்து இதை சொல்லு அப்படின்னு இதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இது அவருக்கு புரியுறாப்புல இங்கிலீஷ்ல எடுத்து சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கு அவர் என்ன பண்ணார்,
வேண்டாம் புரியுறதுன்னு. இவர் தமிழ்ல தானே எக்ஸ்பிளைன் பண்ணார், எப்படி புரிஞ்சுதுன்னார். அன்பா இருன்னு சொல்றதுக்கு லாங்குவேஜ் ஆகணும். பிரேம் கரோ லவ் ஆல், அன்பா இருங்கள். இதெல்லாம் வேணுமா? எல்லா லெட்டர்லையுமா போடணும்? தேவையில்லை. சொல்றவர் அந்த சொல்ற பாவத்தை பார்த்தாலே தெரியறது, இவரை பார்த்தாலே தெரியறது, புரியுறது. அப்புறம் சரி, இதைத்தான் எதிர்பார்த்தேன். அதாவது நான் கேட்ட வாழெல்லாம் அவன் என்ன பண்ணான்னு, யாரோ ஒரு ஃபாரினர் ஏதோ முக்கியமான கேள்வி கேட்குறாங்கிறதுனால தங்களோட படிச்ச படிப்பை என்கிட்ட காமிக்கணும்னு ஆன்சர் சொன்னான். தனக்கு என்ன தெரியுங்கிறத வெளியில காமிக்கணுங்கிறதுக்காக. ஆனா பெரியவா என்ன சொன்னா, யதார்த்தமா சொல்றா. ஒன்னும் அழட்டிக்கவே இல்லை, ஒண்ணும் இல்லை. கிளீனா பாவத புஸ்தத்தை எடுத்துனா, அத்தியாயத்தை பிரினா, ஸ்லோகத்தை சொல்லுன்னா, இதான் அர்த்தம், என்ஸ். அதனால புரியுறது. எளிமை நிறைந்த குரு பீடம். அந்த பீடத்தோட சிறப்பே என்ன அப்படின்னு, எளிமைன்னா என்ன, ஈக்குவல் டு காமகோட்டி பீடம் அப்படின்னு டிக்ஷனரியில போடலாம். ஆனால் இவாளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு, இவாளை தேடிண்டு இந்திராதி தேவதைகள்லாம் தினம் கியூல நிற்கிறா பார்க்கறதுக்கு. எந்த சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், ராணியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஒரு பெரியவாளோட வீடியோ இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். காளஹஸ்திங்கிற இடத்துல இருக்கா கிரேக்க நாட்டு அரசி, கிரீஸ் ராணி ஃப்ரெடரிகா அப்படின்னு. அவளோட பொண்ணு இளவரசி ஐரணி அப்படின்னு. டிஎம்பி மகாதேவன் அப்படின்னு இருந்தார். அவர் கிரீஸுக்கு போய் ஒரு லெக்சருக்காக போய் அதில் பெரியவாளை பற்றி சொல்லி, அவ கேட்டு ஆச்சரியப்பட்டு தன்னோட பேலஸ்க்கு அவரை வர சொல்லி, யாரோ சொன்னியே அவர் யாரு, எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி, காஞ்சிபுரத்தில் இருக்கார் சங்கராச்சாரியார்னு சொல்லி, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்தியாவுக்கு வந்து பெரியவாளை காளஹஸ்திங்கிற இடத்துல பார்க்குறா. அதை பார்த்தேன்னா அந்த வீடியோவில் தெரியும். ஒரு கிரேக்க நாட்டு ராணி வரா அப்படின்னா, இன்னொரு சுவாமியாளா இருந்தால் ஏர்போர்ட்டுக்கே போயிருப்பார். ஆனா பெரியவா என்ன பண்ண, கட்டாந்தரையில உட்காந்துட்டு வெறுந்தரையில உட்காந்துட்டு அவளுக்கும் அதே தரதான். ஒரு மரியாதைக்கு ஒரு சேர் கூட கிடையாது ராணி இனின்னு. என்ன எப்படி முடிஞ்சது அப்படின்னு, அந்த நிஜமான அன்பு இருந்தா, அன்பு ஸ்வரூபமா இருந்தா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி வேண்டாம், இனிமே யாருக்கும் ஒரு கம்யூனிகேட் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், தானே அது ஆகர்ஷிக்கும். வீட்டில் பலாப்பழம் பருத்து நறுக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா, ஈக்கு எறும்புக்கெல்லாம் என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜா கொடுக்கணும், பலாப்பழம் நறுக்கிட்டோம் எல்லாரும் வாங்குவோம்னு? தேவையில்லை. நீ ஒழிச்சு வச்சா கூட உள்ளுக்குள்ள ஓடி வந்துடுறது. அதை போலதான் பெரியவா காட்டுலயும் மேட்லயும் எப்படி இல்லாம இருந்திருக்கா தெரியுமா? அதுவும் 78 யாத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை ரீச் பண்றது கூட பெரிய காரியம். இப்ப அமெரிக்கால இருக்க அந்த அம்மா சொல்லுவோம், 2 பொன் குழந்தைகளையும் அழிச்சுட்டு இங்கேருந்து மகாகாங்கிற இடத்துல பெரியவா இருந்தா, போயிட்டோம். போனா அது குல்பர்காங்கிற ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி, அதுக்கப்புறம் இனிமே பஸ் பிடிச்சு லாரி, பஸ் எல்லாம் போனா நம்ம டயத்துக்கு இப்ப மாதிரிலாம் கிடையாது. போனா அந்த கரும்பு லாரி, மகாராஷ்டிரா மக்களும் கரும்பு ஜாஸ்தியா இருக்கும், சோளம் கரும்பெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த ட்ரெய்லர் போறது நடு ரோட்ல நின்று இருக்கும். மகாகாம் போகணும் அப்படின்னா பஸ் எல்லாம் இப்ப இல்லைங்கிற, நாளைக்கு தாங்கிற, என்ன பண்றதுன்னு தெரியல. குழந்தைகளையும் வச்சு நடு ரோட்ல நின்று, அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் பார்த்துவிட்டு, எங்க சங்கராச்சாரியரை பார்க்க போறியான்னு அவளுக்கு பழகி எடுத்து, இப்படி எல்லாம் வரதெல்லாம் நடு ரோட்ல நின்னா இதான்னு ட்ரெயிலர்ல ஏறிக்கோ அப்படின்னு. ட்ரெயிலர் அந்த அம்மா இப்ப சொல்லுவோம், இப்ப நினைச்சா ஆச்சரியமா இருக்கு, எப்படி ஒரு துணிச்சல் வந்தது, எப்படி ஒரு தைரியம் வந்ததுன்னு தெரியல. குழந்தைகளையும் ஏத்துன்னு இந்த ட்ரெயிலர்ல ஏறி போய் அங்க போனா சுத்தி வரை எருவு மாட்டு கொட்டையா இருக்கும். அதுக்கு எய்தாப்புல ஒரு ரூம் அதுல இருப்பா பெரியவா. பெரியவாளை பார்த்தோம் அப்படின்னா, இன்னொருத்தர் யாருன்னதான் விஐபியா இருந்தாலும் நம்ம உறவுகாராளா இருந்தாலும் போய் பார்ப்போம்? பார்க்க மாட்டோம். ஒன்றும் இல்லை, மாரத்தஹள்ளியில இருக்கா அப்படின்னா மல்லேஸ்வரத்துல இருந்தா வேணா போனா பார்க்கலாமே வழியே, மாரத்தஹள்ளி எவ்வளவு தூரம் போக முடியல சார். அடுத்த வாரம் இடத்தை பார்க்கலாம் இல்லையா, கார் அனுப்பிச்சாருன்னா பார்க்கலாம். இப்படிதானே இருக்கும். யாரானு இப்படி தேடின்னு ஓடுவாளா?
அப்படி போனாலும் அவர் என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஏதாவது நம்மளோட கொஞ்சம் வரா, அதுவும் இல்லை. அவர் பாட்டுக்கு முன்ன உட்கார்ந்து இருக்க போறார். ஏன் போனா என்னத்தை அப்படி கண்டா, காணாததை கண்டா உலகத்துல வேற எங்கேயும் பார்க்காத பார்த்தா என்ன அப்படி இழுத்துது அப்படின்னு. அதுதான் அவளோட அந்த அன்பு, நிஜமான அன்பு. அன்பே சிவம். ஒன்னும் நம்மளோட அவர் ஒண்ணுமே பண்ணியிருக்க வேண்டாம். போனோன்னு என்னையே பார்த்தா பெரியவா, அப்படி கையை தூக்கினா, உடனே எனக்காக தான் கையை தூக்கினா, அவர் எதுக்கு தூக்கினாரோ தெரியாது. நான் ஏதோ நினைச்சுன்னு போனேன், கையை ஆட்டினா வேண்டான்னு உடனே உத்தரவு வந்துடுத்து. அவர் பாவம் ஈ அடிக்கிறதுக்கு ஆட்டி இருக்கலாம். அதுல வேடிக்கை என்னன்னு, நினைச்சுன்னு போன ஒருத்தருக்கு ஏதோ அவர் நினைச்சுன்னு போனார், கட்டி ஆட்டினது வேண்டான்னு தோணி இருக்கு. இன்னொருத்தருக்கு அப்படியே பண்ணுன்னு சொன்னாப்புல கையாட்டினாப்புல இருந்தது. உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆபீஸ்ல. அது என்னமோ பண்ணினது என்னமோ ஒண்ணுதான். அது ஒருத்தருக்கு சரின்னு வருது, ஒருத்தருக்கு வேணும்னு பண்ணுது, ஒருத்தருக்கு வேண்டான்னு வருது, ஒருத்தருக்கு என்னையே தான் பார்த்தாங்க, ஒருத்தர் எனக்கே தான் சொன்னாங்க, இப்படி எல்லாம் என்னெல்லாமோ ஒவ்வொருத்தருக்கும். இது என்ன பிரமையா என்ன தெரியாது. ஆனால் இது வெறும் பிரமை இல்லை, இதுக்குள்ள ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்குங்கிறது என்ன நடந்த காரியத்திலேயும் தெரியுறதே. நான் மட்டும் பிரமையா பண்ணி இருந்தேன்னா, அசியூம் பண்ணி இருந்தேன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்க கூடாதே. ஆயிருக்கே. எப்படி? நம்மளும் லைஃப்ல எத்தனை விஐபிஸை பார்த்திருப்போம், இவரை விட அழகா இருக்கிறவாளை பார்த்திருப்போம், இவரை விட பணக்காரவாளை பார்த்திருப்போம், இவரை விட பொசிஷன்ல உள்ளவாளை பார்த்திருப்போம், எத்தனையோ பார்த்திருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா எல்லாம் மறந்து போச்சு, ஞாபகம் இல்லை. இது மட்டும் அப்படியே இருக்கு அப்படின்னா அதுதான் பரபிரம்மங்கிறதுக்கு சாட்சி. அப்படி அந்த அன்போட உச்சத்தை டோட்டலா ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாது. ஈஸ்வரனான அந்த பகவான்கிட்ட மட்டுமே தான் பார்க்க முடியும், அங்க மட்டுமே தான் அனுபவிக்க முடியும். அப்படி அன்பே சிவமாயிருந்த அன்பே ஸ்வரூபமா இருக்கிறவா தான் அடுத்தவாளுக்கு அன்பா இருங்கோன்னு சொல்ல முடியும். அதுதான் சொல்ற மைத்திரியும் பஜத அகில ஹிருஜேத்ரியும் அப்படின்னு. இந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டா எம்எஸ் அம்மா யுனைடெட் நேஷன்ஸ்க்கு போயாச்சு. போனா அவளோட குணம் என்ன அப்படின்னா, சட்டுன்னு ஹோட்டல்ல இடெல்லாம் தங்க மாட்டா. எங்கேயான தெரிஞ்சவா இருந்துன்னா எங்க போனாலும் தெரிஞ்சவா வீட்டுல தங்குறது அப்படின்லாம் அவளுக்கு ஒரு குணம். சில எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இவாளோட ஸ்டேட்டஸ்க்கு ஒண்ணுமே இல்லை, ஒன்று குடுத்தனத்துல இருக்கிற வீட்டுல கூட தங்குவா. நாமளா இருந்தா கொஞ்சம் கௌரவம் எல்லாம் பார்ப்போம், அது பார்க்க மாட்டா. தங்கி இருக்கா, தங்கி இருக்கிற இடத்துல கச்சேரிக்கு போனோம் அப்படின்னா, போன 2 நாள்லேருந்து முன்னாலே போயாச்சு. போனா தொண்டை ரிப்பேர் ஆயிடுது, பாட முடியல. பாட முடியலன்னு இல்லை, வாயை திறந்தா ஏதானே வந்தான்னா சத்தம் வந்தான்னா அப்படி இருக்கு. இவ எப்படி கேர்ஃபுல்லா இருப்பா அப்படிங்கிறத நேர பார்த்து பழகினவாளுக்கு தெரியும். பர்ஃபெக்ஷன் அப்படின்னால், அதுவும் சதாசிவ மாமாக்கு எல்லாத்துலயும் பாப்பர். எந்தெந்த இடத்துக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், என்ன கலர் புடவை கட்டிக்கணும், எப்படி எந்த பக்கத்தினால மேடைக்கு ஏறி போகணும், எந்த பக்கமா கீழே இறங்கணும், இவ்வளவு பர்ஃபெக்ஷன் பாப்பாவா. ஒவ்வொரு கச்சேரிக்கும் என்ன பண்ணுவோம்னு பிராக்டிஸ் பண்ணிப்பா. வெறும் பிராக்டிஸ் பண்றதோட இல்ல, பக்கவாத்தியக்காராலோட வேற பிராக்டிஸ். ஏன்னா அவ நடுப்புற ஏதான காலம் வரவிட்டா என்ன பண்றது. அவ்வளவு ஒரு ஜாகிரதையா இருக்கிறவா, அவ்வளவு ஒரு அலர்ட்டா இருக்கிறவா, ஒரு யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பாட போறான்னா எவ்வளவு ஜாகிரதையா இருந்திருப்பா. அப்படிதான் போயிருக்கா. ஆனால் அங்க போன இடத்துல இவ லைஃப்லயே ஏற்படாத ஒரு விசித்திரமான அனுபவம். தொண்டை இப்படி ஆயிடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கவலையா போயிடுத்து. உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு இவாளோட இந்த விஷயம். பெரியவாள்கிட்ட அழறா, கையில பெரியவா போட்டோ எடுத்துட்டே போவா. வச்சுட்டு அங்க வச்சு அந்த பால்சம் அப்படிங்கிற அந்த காஷி தும்பை அது கிடைச்சிருக்கு, அதை அர்ச்சனை பண்ணி பெரியவாள்கிட்ட அழறா. போறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போச்சு. அப்பதான் பெரியவா இந்த பாட்டையும் எழுதி கொடுத்தா. இதை வேற சொன்னா, இது ஏதோ உனக்கு கிடைச்ச கௌரவம்னு நினைச்சுக்காத,
நம்மளோட பாரதிய சாஸ்திரிய சங்கீதத்து, கர்நாடக சங்கீதத்துக்கு கிடைச்ச கௌரவம் இல்லையா? உலக அரங்கத்துல இத்தனை விஷயம் இருக்கிறதே, எவ்வளோ சங்கீதம் இருக்கிறதே, இதை கூப்பிடுவானே அப்படின்னா அதுதான் பெருமை, நமது சங்கீதத்தோட பெருமை. அப்படிலாம் சொல்லி அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா. பாட்டியும் எழுதி கொடுத்து வசந்த் தேசாய் அப்படின்னு பெரிய இசை மேதை, அவர் தான் அதுக்கு டியூன் பண்ணினது. இத்தனை தயார் பண்ணிட்டு போனா அங்க போய் கடைசியில இப்படி தொண்டை கால வர்றது. ரொம்ப கவலை விசாரப்பட்டு பெரியவாள்கிட்ட வருத்தப்பட்டுன்னு அழுதான். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப எப்படி இந்த திரௌபதி கையை தூக்கினாப்புல அவ்வளவுதான். இது இனிமே இவாளோட சாமர்த்தியத்துல ஒன்றும் நடக்கிறதா தெரியல. எது வரைக்கும் இந்த அந்த அரங்கத்துக்கு போற வரைக்கும் தொண்டை அப்படியே இருந்தது. சட்டுன்னு வெளியிலையும் சொல்ல முடியாது. மாமாட்டெல்லாம் சொன்னா அவ்வளவுதான், என்ன ஆகும்னு தெரியாது. அப்படின்னா ஒரு பெண்மணியால எவ்வளவு மனசுக்குள்ள அப்படியே மறுகிண்டு எப்படி சிரமப்பட்டிருந்தோமோ அன்னைக்கு அவளோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தா தெரியும். இன்டர்வியூ பண்ணியிருக்கு அம்மாவை, அது யூடியூப்ல இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், அது சொல்லும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அங்க போய் அதுக்கு பிறகு வேற வழி இல்லை, இன்னுமே அவ்வளவுதான், கோவிந்தா கோவிந்தா தான், என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். இப்போ இந்த மேடையில ஏறி உட்கார்ந்துட்டு தம்பூராஸ்ருதியை கேட்டு காதுல விழுந்தது. எப்படி ஆரம்பிச்சா எப்படி முடிச்சான்னு தெரியாது கச்சேரி. அவளுக்கு எப்ப பிரஜை வந்து கடைசியா அந்த மைத்திரியும் பஜத்தை பாடுறதே எல்லாரும் எழுந்துண்டு ஸ்டாண்டிங் ஓவேஷன், அத்தனை பேரும் அரங்கமே அதிர்றது. அப்புறம்தான் பிரஜை, ஐயோ கச்சேரி நல்லவேளை முடிஞ்சுடுத்து, ஏதோ பாடி இருக்கும் அப்படின்னு. எப்படி நடந்தது அப்படின்னு, அதான் அநாத ரக்ஷகன் ஆபத் பாந்தவன் அப்படின்னு என்ன பண்ணணுமோ, எந்த சமயத்துல எப்படி வந்து அனுகிரகம் பண்ணணுமோ அப்படி அனுகிரகம் பண்ற. எழுதி கொடுத்து இத்தனையும் போயிட்டு வான்னு சொன்னது வீணா போயிடுமா? சரி, அப்ப எதுக்கு இவ்வளவு சிரமப்படுத்தணும் அப்படின்னாரு. இத்தனை கஷ்டப்பட்டு பண்ணாதான் எத்தனை கச்சேரி ஞாபகம் இருக்கோ இல்லையோ, யுனைடெட் நேஷன்ஸ் மட்டும் மறக்காத இருக்கு, எல்லாம் ஒன்னாயிடுமோ, அது அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஏதானு ஒண்ணு வேணும் அப்படின்னா ஏதோ பண்ணதானே வேண்டிருக்கு. அதான் அனுகிரகம். அவ ஒண்ணு பண்ணினாள்னா சொன்னா சொன்னதுதான், கொடுத்தா கொடுத்ததுதான். இப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு சமயத்திலையும் பெரியவா எப்படி எல்லாம் உதவி பண்றா அத்தனை பேருக்கும் காப்பாத்துறா. அப்படின்னா இது ஏதோ நம்ம கேட்கறதுனாலதான் காப்பாத்துறான்னு இல்லை, நம்ம கேட்காத இருந்தாலும் அவரை நினைக்கலைனாலும் பண்றா. ஏன்னர் அவ்வியாச்ச கருணைன்னா அதானே. ஒரு தம்பதிகள் காஞ்சிபுரத்துல கருட சேவை தரிசனம் பண்ண வந்திருக்கா. வந்துவா அப்படியே தேனம்பாக்கத்துல போய் பெரியவாளையும் தரிசனம் பண்ணா. பெரியவா கேட்டா, வண்டியில வந்திருக்கியோ அப்படின்னா. ஆமா, கார்ல வந்திருக்கோம் அப்படின்னா. நெமிலின்னு கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னா. இல்ல, கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா. நெமிலின்னு ஒரு ஊர் காஞ்சிபுரத்துக்கும் அரக்கோணத்துக்கும் நடுப்புற இருக்கு. அந்த ஊரை பத்தி சொல்லி, அங்க ஒரு அம்பாள் பீடம் இருக்கு, பாலா நெமிலி பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு. ரொம்ப அம்பாள் வரப்பிரசாதி. அதனால நீ என்ன பண்ணு, அந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு போய் ஆத்துக்கு போய் அப்படின்னு சொன்ன. சரி, ஏதோ பெரியவாசரா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு, ஆஹா போறோம், வண்டியில தான் வந்திருக்கோம், அப்படியே போயிட்டு போறோம் அப்படின்னு போயிட்டு வந்துட்டா. இது காஞ்சிபுரத்தில் நடக்கிறது. அங்க நெமிலியில என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்தார், தெலுங்காவா, ரொம்ப பக்தர், நல்ல சாது. அவருக்கு ஒரு நாளைக்கு அம்பாள் சொப்பனத்துல வந்து சொன்னா, பக்கத்துல அங்க ஒரு பெரிய நதி இருக்கு, அந்த நதியை சொல்லி அதுல நான் இருக்கேன், என்னை எடுத்து பூஜை பண்ணு அப்படின்னு. சரின்னு இது அம்பாள் சொப்பனத்துல வந்து சொன்னாலேன்னு இவர் நதியில போய் தேடினா, ஏதோ பெருசா தராமரிச்சுக்கு அம்பாள் வைக்கணும் கிடைக்க போறதான்னா ஒன்னும் கிடைக்கல. ஒரே கல்லா இருக்கும், கல்லையா கூழாங்கல்லா இருக்கும் இந்த நதி முழுக்கலும். அதெல்லாம் தேடிட்டு பார்த்தாரு, ஒன்றும் இல்லை. சரின்னு வந்துட்டார். உடனே திருப்பி சொப்பனம், நான் இருக்கேன் தேடிடுன்னு இப்ப பார்க்கல நீ அப்படின்ட்டு. சரி திருப்பி போனார், பார்த்தா கிடைக்கல. இப்படி 2-3 நாள் திருப்பி சொப்பனம். அதுக்கப்புறம் இவர் சீரியஸா தேடினா, ஏதோ கல்லுக்கு நடுக்கிற இத்தினூண்டுக்கா ஒரு விக்கிரகம், மொத்தமே இது விரல் அளவுதான் இருக்கும். அந்த அம்பாள் நெமிலி பாலான்னு பார்த்தா என்னமோ எங்கேயோ பிரமாதமா நினைச்சுன்னு போனா இருக்கிறதே தெரியாது.
இவர் பார்த்தாரு, என்னமோ இதுக்கு தானே இந்த கூத்து இத்தனை நாளா 3 நாளா வந்து சொப்பனத்துல துரத்தி என்ன அவளையெல்லாம் வந்து சொல்லியிருக்கா. எடுத்துன்னு போனார், வீட்டுல வச்சுன்னு பூஜையை பண்ண ஆரம்பிச்சார். பூஜை அவர் பண்றாரு, ஸ்ரத்தையா பூஜை பண்ணிட்டு இருக்கா. அப்படியாச்சு. இவ இந்த அம்பாள் அனுகிரகம் பண்றதுக்குன்னா வந்திருக்கா. இவளோட பிரபாவம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வெளியில பரவ ஆரம்பிச்சா அப்படி அந்த தெருல இருக்க வேலையை வர்றது, அவளுக்கு ஏதோ நினைச்சு நடக்கிறது, இப்படி எல்லாம் ஆக கொஞ்ச நாள்ல இது ஒரு பிரபலமாயிடுத்து. நெமிலி பாலா அப்படின்னு. ஏன்னா இத்தினூண்டா இருந்ததுனால பாலா திரிபுர சுந்தரி குழந்தையா இருக்கா. அப்படிதான் பூஜை. இப்பவும் பூஜை பண்றது எப்படி எல்லாம் பண்ணுவா, சாக்லேட்டு பொம்மை இதெல்லாம் தான் வச்சிருப்பா. எல்லாம் என்ன குழந்தைக்கு என்ன பண்ணும், அதுவும் பொன் குழந்தை என்ன கேட்பானே, வேடிக்கையா இருக்கும். ஏதோ அம்பாள் அப்படின்னு உடனே பயந்து நடுங்கிட்டு ஆஹா ஓஹோ மத்திரை மகாராஜ்யம் எல்லாம் கிடையாது. இங்க குழந்தையாவே தான் இருப்போம். அப்படி எல்லாம் இருக்கிறது. பெரியவா யாத்திரை அந்த பக்கம் பண்றது இந்த அம்பாளை தரிசனம் பண்ணணும்னு போயிருக்கா. அப்படின்னா பெரியவா மாதிரி ஆளெல்லாம் வரா அப்படின்னா அது நிஜமாவே எவ்வளவு சாநித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கேயே போய் 2 நாளைக்கு தங்கி இருந்து அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இது பிரபலமாகி கூட்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அந்த பழங்காலத்து வீடு, சரி இந்த ஜனங்கள்லாம் வந்தா உட்காரத்துக்கு தரிசனம் பண்ணதுக்கு சித்த சிரமமா இருக்கே, இதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு அவ என்ன பண்ணியிருக்கா, ரெனோவேட் பண்ணிட்டா. அந்த யாருக்கு கண்டுபிடிச்சு கிடைச்சதோ அவர் காலம், அதுக்கப்புறம் அவர் போயிட்டார், அவரோட புள்ள பூஜை பண்ணின்னு இருக்கார். இப்ப அவரோட பேரம் பூஜை பண்ணின்னு இருக்கார். எழில்மணி அப்படின்னு பேரு அவருக்கு. அவர் பெரிய கவிஞர். பெரியவா மேல சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது தாமரை மலர் ஒன்று கண்டேன் கலவையில் ஒரு நாள், இந்த பாட்டெல்லாம் அவர் எழுதினதுதான். இந்த நவராத்திரி உற்சவம் பிரமாதமா இருக்கும். இனிமே உலகத்துல உள்ள அத்தனை வித்வான்களும் பெரிய பிரபல வித்வான்கள்லாம் வந்து அங்க கச்சேரி பண்றது, அது பண்றது எல்லாம் பிரமாதமா நடந்தது. இப்படி பிரபலமாயிடுத்து. அதனால என்ன பண்ணா அந்த இடத்த ரெனோவேட் பண்ணி கட்டலாம் அப்படின்னா, ரொம்ப சாதாரண குடும்பம் தான். இப்பவும் போனா இதை கொடுங்கோ அதை கொடுங்கோன்னு ஒன்றும் அங்க கேட்கறதே கிடையாது. யாரானு நம்மளாவே ஏதானும் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னும், நாம நினைச்சுன்னா அந்த பக்கமா போனே தரிசனம் பண்ணேன்னு போயிட முடியாது. அதுதான் வேடிக்கை. யாரா இருந்தாலும் போன் பண்ணி கேட்டுக்கணும், இது மாதிரி எங்களுக்கு தரிசனம் பண்ணணும், அம்பாள்கிட்ட உத்தரவு கிடைக்குமான்னு. அவ உடனே சொல்லுவா தரிசனம் பண்ணலான்னு. அப்புறம் உத்தரவு நீங்க இத்தனாம் தேதி வாங்கோன்னா தான் போகலாம், இல்லைன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எத்தனை தடவை அட்டன் பண்ணாலும் பார்க்க முடியாது. அவளே சொல்லிடுவா, நீங்க அனாவசியமா அலையாதீங்க, ஒரு போனை பண்ணி கேட்டுட்டு போங்க, ஏன்னா இவளுக்கு இஷ்டம் இருந்தாதான் பார்க்க வைப்போம் அப்படின்லாம் சொல்லிடுவாவா. இப்போ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. இது அதனால இங்க ஒன்றும் வசதி வாழ்க்கை இல்லை, ஆனா பண்ணி ஆகணும், பண்ணிட்டேன். ஏதோ அவ கொடுத்தா அப்படி இப்படி வாங்கி கடனை உடனே வாங்கினாச்சு. இதுல ஒரு 1000 ரூபாய் பாக்கி, சிமெண்ட் பாக்கி. அந்த சிமெண்ட் கொடுத்தவர் இவ பக்கத்துல அந்த ஊர்லயே இருக்கவே ஃப்ரெண்டு, இவாளுக்கு தெரிஞ்சவாதான். இவரும் பார்த்தார், வருஷ கணக்காச்சு, இன்னும் இந்த 1000 ரூபாய் திருப்பி கொடுக்க முடியல. அவரும் கேட்டு பார்த்தாரு. இவரும் இப்ப தரேன்னு ஒரு ஃப்ரெண்டா இருந்ததுனால இவளால அது வந்து பேசவும் முடியல. ஒரு நல்ல காரியத்துக்கு தான் வாங்கியிருக்க, எல்லாம் தெரியுது, என்ன பண்ணுன்னு தெரியல. அவர் அன்னைக்கு கார்த்தால வந்தா காலங்கார்த்தால வந்து, அப்பா நான் இனிமே பட்டணத்தோட போறேன், மெட்ராஸோட போறேன், அந்த 1000 ரூபாய் கொஞ்சம் கொடுத்துருப்பா அப்படின்னு கெஞ்சினார். இவருக்கு பாவம் என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை நாளைக்கு தான் சல்ஜாப்ஸ் வருது, ஃப்ரெண்டு வேற. சாயந்தரம் அப்பா கட்டாயம் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னார். அவர் உடனே சொன்னார், எப்பொழுதும் போல சல்ஜாப் சொல்லாத, சாயந்தரமானும் கொடுத்துரும், நான் ஊரை விட்டு போறேன் அப்படின்னு. ஆஹா கொடுத்துறேன் அப்படின்னார். அவர் அந்தன்னு போயிட்டார். இவர் உள்ள வந்தோடனே சம்சாரம் கேட்டா, அவர்கிட்ட சாயந்தரம் கொடுக்குறீங்களா, இல்லை உள்ள வச்சிருக்கீங்களா போட்டி இல்லைன்னா. இவர் சொன்னார், காலங்கார்த்தாலும் வந்து கேட்கிறான், எனக்கே சொல்லி அழுத்து போயிடுத்து, அவனுக்கு எப்படி சால்ஜாப் சொல்றதுன்னு தெரியல, அதனால சொன்னேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நிஜமாவே நம்மள்ட்ட இல்லைன்னு நம்ம ஸ்திதியை சொல்லணும். இப்ப சாயந்தரம் ஒரு தடவை வந்துட்டோம், அப்ப இல்லைன்னு சொல்றதுக்கு, இப்பயே இல்லை நீ ஊருக்கு போறதா இருந்தா போ, நான் வந்தோடனே கொண்டு தரேன்னு சொல்லாம இல்லையோ, நீங்க சாயந்தரம்னு சொன்னேன் அப்படின்னு அந்த அம்மா தகராறு பண்றா. நம்மள்ட்ட இல்லைன்னு தெரியும், இல்லைன்னு தெரிஞ்சுட்டு என்ன தைரியத்துல சாயந்தரம்னு சொல்லுவேன் அப்படின்னு. இவர் பார்த்தார் விளசம, இவர் நீ நானும் இப்ப ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை,
என்னமோ அம்பாள் சொல்ல சொன்னா சொன்னேன் போ அப்படின்னார். நமக்கெல்லாம் ஒரே பிரம்மாஸ்திரா தான். ஏதானும் இது என்ன உடனே சுவாமி வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டார் போயிட்டு. இவர் இதுக்கு மேல ஆர்கியூ பண்ண முடியாது. காலங்காலத்தால இவ 2 பேரும் அம்டாட்டிக்குள்ள எதுக்கு சண்டை. இவர் குளிக்க வேண்டியது, பூஜை வேண்டியது, காரியம் எல்லாம் பார்க்க போயிட்டார். எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சது. சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. மத்தியானம் ஒரு வாசல்ல கார் வந்து நின்னுது. வந்தா இதான பாலா, ஆமா வாங்க உள்ள அப்படின்னா வந்து தரிசனம் எல்லாம் பண்ணி, நீங்க எங்கேருந்து வரீள்? அவளுக்கு ஆச்சரியம், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த இடம்? இது அநேகமா தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. இல்ல பெரியவா சொன்னான்னு. என்னது பெரியவா சொன்னாளா அப்படின்னு. அவ எதுக்கு சொன்னான்னு விஷயத்த சொல்லுங்க. நாங்க கருட சேவை தரிசனத்துக்காக காஞ்சிபுரம் போனோம். பெரியவா அப்ப பேசியிருந்தா, நெமிலின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அங்க அம்பாள் இருக்கா, பெரிய வரப்பிரசாதி வந்திருக்கே, அப்படியே போய் தரிசனம் பண்ணிட்டு போன்னு சொன்னா, அதனால வந்தோன்னு. அவர் ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். பெரியவா எங்களையும் எங்க ஊரையும் எங்க அம்பாளையும் எங்க ஆத்தையும் ஞாபகம் வச்சுருக்காளா இன்னும் அப்படின்னு. நான் குழந்தையா இருக்கிறதே வந்தது எங்க அப்பா காலத்துல, கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு மேல இருக்கலாம். இன்னுமா ஞாபகம் வச்சுருக்கா அப்படின்னு. இவர் எதை மறந்தாரு, இவங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப சந்தோஷம். அவரு என்ன சந்தோஷம் அப்படின்னா, கார்த்தாலேருந்து ஏதோ மனசுல ஒரு கஷமஷா அப்படி இருக்கா. இப்படி பெரியவா சொன்னான்னு பெரியவா அனுப்பிச்சான்னு 2 பக்தா வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்து உடனே எல்லாம் தரிசனம் எல்லாம் பண்ணி வச்சாரு. சாப்பிட்டு தான் போகணுன்னு. இல்லை நாங்க சாப்பிட்டோன்னு பிரசாதம் கொடுத்தா எல்லாம் பண்ணோம், பேசியிருந்தா எல்லாம் பண்ணிட்டா. ரொம்ப சந்தோஷம், பெரியவாளே வந்தாப்புல இருக்கு எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொன்னார். முடிஞ்சுதான் அவ கிளம்புறதே ஒரு கவரை தூக்கி அப்படி அம்பாள்கிட்ட வச்சா. இவர் சொன்னார், இங்க அது மாதிரிலாம் வழக்கம் கிடையாது, அதெல்லாம் இல்லை, நீங்க பெரியவா அனுப்பிச்சான்னு வந்திருக்கீங்க, இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம், இங்க ஒன்றும் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னார். அவ சொன்னா, உங்களுக்கு கொடுக்கல, அம்பாளுக்குன்னு வைக்கிறோம், நீங்க ஏதோ பூஜை எல்லாம் பண்றே அதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னா வச்சுட்டு கிளம்பிட்டான். இவ கார் அந்தண்ட போச்சோ இல்லையோ, 4 மணி ஆச்சு. அவர் வந்துட்டார், சிமெண்ட்டுக்காரர் வந்துட்டார். வந்தா இத்தனை நேரம் இவர் சந்தோஷமா இருந்தது, ஏதோ பெரியவா அனுப்பிச்சிருக்கான்னு. உடனே இவனை பார்த்தோன்னே இப்போ கார்த்தால வந்து திருப்பி வந்து கொடுத்து, இவருக்கு என்ன பண்ணது தெரியல. உடனே அந்த கவரை அப்படியே எடுத்தார். அவர்கிட்ட சொன்னேன், அப்பா கார்த்தால நீ வரத்தே நான் சாயந்தரம் வான்னு சொன்னேன், ஆனா நிஜமா வாஸ்தவமா என்கிட்ட பணம் கிடையாது. நீ காலங்கார்த்தால வந்து கேட்குற, உனக்கு சால்ஜாப் சொல்லி எனக்கே அழுத்து போயிடுத்து, அதனால சாயந்தரம் வான்னு சொன்னேன். இப்ப யாரோ பெரியவா அனுப்பிச்சான்னு இங்க வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு ஏதோ வச்சிருக்கா கவர்ல. இதுல 5 இருக்கா, 10 இருக்கா, 50 இருக்கா, 100 இருக்கா, நான் பிரிச்சு கூட பார்க்கல, தெரியாது. அது அப்படியே உங்க கையில கொடுக்குறேன். இதுல என்ன இருக்கோ வாங்கிட்டு போ. மீதி என்ன கொடுக்கணுமோ எப்போ எனக்கு வரதோ நான் வீட்டுல கொண்டு உனக்கே கொடுக்குறேன், நீ அலைய வேண்டாம். நீ மெட்ராஸ்க்கு போனா நான் கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்லி கொடுத்தா, அந்த ஆளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருந்தது. அவர் சொன்னார், என்னப்பா பண்றது, உன் நிலைமையும் புரியுறது, என் நிலைமையும் இப்படி இருக்கு, சரி என்ன பண்றது, இதுதான் நம்ம உத்தரவு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னுட்டு அவர் வாங்கிட்டு வெளியில போறார். வெளியில போனவர் அங்க போய் பிரிச்சு பார்த்தார் கவரை. 5 இருக்கா, 10 இருக்கா, என்ன இருக்கோ தெரியாது. என்ன பிரிச்சு பார்த்தா 1 2 3 4 10 100 ரூபா நோட்டு, 1 ரூபா காயின், 1001 ரூபாய் அதுல இருக்கு. 1001 ரூபாய் பார்த்தோன்னா அந்த ஆளுக்கு ஆச்சரியம். குடுன்னு கவரை தூக்கின்னு உள்ள வந்தாரு. என்ன சொல்ற, 5ங்கிற 10ங்கிற முழு பணமும் இருக்குப்பா, 1000 ரூபாய் இருக்குப்பா அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியம், 1000 ரூபாய் இருக்கா? ஆமா அப்படின்னு. 1000 ரூபாயை எடுத்துன்னு இருந்த 1 ரூபாயை இந்தா வச்சுக்கோ உன்னோடதுன்னு அம்பாளுக்கு வச்சார். ரொம்ப சந்தோஷம்பா, கடை நடஞ்சதுன்னு அவர் கிளம்பி போயிட்டார். நான் போயிட்டேன். இவர் அம்பாளை பக்கத்துல என்ன பண்ணுவா, எந்த இடத்துல பெரியவா உட்கார்ந்து இருந்தாலும் அதனால அந்த இடத்துல பெரியவா போட்டோ வச்சிருப்பா, பெரியவாளோட திருவுருவப்படம் இருக்கும். அழுதர். இதுக்கு பேர் தான் அன்பா, இதுக்கு பேர் தான் அருளா, இதுக்கு பேர் தான் அனுகிரகமா? ஏதானும் கார்த்தால அவன் வந்து கேட்கறதே, உன்னோட ஞாபகம் கூட இல்லை, பெரியவா ஞாபகம் கூட இல்லை, ஆனா நீ ஞாபகம் வச்சுட்டு இருக்க. இப்படி இங்க வாக்கு கொடுத்துட்டோம். இவர் என்ன சொன்னார், சம்சாரம் ஜரத்தை என்னமோ வாய்தவரி வந்தது, ஏதோ அம்பாள் சொன்னான்னு வச்சுக்கோயே அப்படின்னா, அந்த அம்பாள் எங்க இருக்கான்னு, காஞ்சிபுரத்துல என்ன இருக்கா? அதான் பெரியவா.
அதனால பெரியவா நாம கேட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இப்படி இல்லாம தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு இல்லை. யாருக்கு என்ன எப்போ எது தேவையோ எல்லாருக்கும் என்னென்ன தேவைங்கிறது அவர் 24 மணி நேரமும் அத்தனை பேருக்கும் நினைச்சுட்டே தான் இருக்கு. சரி, இது என்ன பெரியவா அனுகிரகம்னு எப்படி வச்சுக்கிறது? இவாளவே ஏதோ தரிசனத்துக்கு வந்தா தரிசனத்துக்கு வர காணிக்க கொடுக்கத்தானே கொடுப்பா. அப்படின்னால் இதுல பெரியவா எங்க வந்தா அப்படின்னா, இவர் அனுப்பிச்சதே இவர் தானே, அம்பை எய்ததே இவர் தானே இல்லையா? அவ பாட்டுக்கு கரெக்டு செய்ய பார்த்துட்டு போயிருக்கலாமே. வேடிக்கை என்னன்னர், இவர் போய் பாருன்னு தான் சொன்னார். பணம் கொடுன்னு சொன்னாரா, காணிக்க கொடுன்னு சொன்னாரா? ஒன்னும் சொல்லல. சரி, யாரா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போனா வெறுங்கையா போக மாட்டா, ஏதோ காணிக்க கொடுக்கத்தான் போறா. அது என்ன 1001 ரூபா கொடுக்கணும்? 101 ரூபா கொடுத்துருக்கலாம், 501 ரூபா கொடுத்துருக்கலாம், இல்ல 2000 ரூபா கொடுத்துருக்கலாம், 5000 ரூபா கொடுத்துருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். கூடவும் இல்லை குறையும் இல்லாத அளந்தாப்புல எது கொடுக்கணும் அப்படின்னு. அதான் பெரியவாளோட அனுகிரகம். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸே 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 நமோ நமஹ. எந்த பராசக்தியானவள் அத்தனை உயர்க்குள்ளையும் புத்தியா இருக்காள, புத்தி சக்தியா, அவளுக்கு நமஸ்காரம், அவளுக்கு நமஸ்காரம், அவளுக்கு நமஸ்காரம். டைரக்டா நம்மள இதை பண்ணு அதை பண்ணுன்னே சொல்லணுங்கிறது இல்லை. அவ என்ன சங்கல்பம் பண்றாளோ, என்ன நடத்தணும்னு நினைக்கிறாளோ அதை நம்ம மூலியமா பண்ணிப்பா. ஆனால் எப்படின்னு நம்ம புத்திக்குள்ளேந்து இயக்குவா. அதுதான் அந்த தபஸ்விகளோட சக்தி. ஹரிஹரையர் அப்படின்னு பெரியவா மாம்பழத்துல இருக்கா. ஹரிஹரையர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், இவர் மாம்பழத்துல இருந்து பெரியவா ரொம்ப அடிக்கடி, பாலக்காட்டுக்காரா, அடிக்கடி போய் பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணுவார். பெரியவா மாயவரத்துல இருக்கா. வந்தா அப்ப அந்த திருப்பாவை திருவம்பாய் மாநாடு இந்த சதஸ்லாம் நடந்து அந்த சமயம் இவர் போய் இருக்கார். போனா அவர் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா பெரியவா. வரிசையா ஜனங்கள்லாம் அப்படி வரத்தே என்ன பண்ணா, இந்த அவர்கிட்ட அரிசனம், நீ என்ன பண்ணு, இந்த வாசல்ல நின்றுட்டு யாராலும் குடுமி வச்சிருந்தா அவளை மட்டும் உள்ள அனுப்புன்னா. இவருக்கு ஒரே குஷி, என்ன பெரியவா நமக்கு ஒரு காரியம் கொடுத்துட்டா அப்படின்னு பெரியவாளே சொல்லி ஒரு இடத்துல நமக்கு எதுனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இவர் போய் வாசல்ல நின்றுட்டார். வாசல் நின்று வரவாள் எல்லாம் பார்த்து, மாமா அப்பா உனக்கு குடுமையில நீ இங்கேருந்தே பார்த்துக்கோ, நீங்க உள்ள போங்கோ, இப்படி எல்லாம் ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிருந்தார். இது ஒரு நாள் ஆனப்புறம் தான் தெரிஞ்சுது ஏண்டாப்பா நம்மளை நிறுத்தினு. அவன் முறைக்கிறான். ஏன்னா நீ என்ன வாழ்ந்தேங்கிறப்பல இருக்காவும் பாக்குறது. ஏன்னா இவர் கிராப்ப வச்சு நிக்கிறார். வரவாள்லாம் குடுமி உள்ள போங்கன்னா இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பராசிங்கா போயிடுத்து. முதல்ல ஏதோ பெரியவா நம்மளையாக்கும் ஒரு பெரிய வேலை சொல்லியிருக்காளுன்னா, மடத்துல இத்தனை குடுமி இருக்கு, அதுல எதையான ஒண்ணு நிறுத்தப்படாதோ, தேடி எடுத்து ஹரிஹரன் நிறுத்துவானே, மாட்டின்னு விடக்கூடாது. அதாவது பெரியவா ஏதோ நம்மள்ட்ட வேலை சொல்லிட்டாலேன்னு ஏதான உணர்ச்சி வசப்பட்டுட்டோம், அங்க ஏதான உள்ளுக்குள்ள கத்தி வச்சிருப்பார். புரியல. இது 2-3 நாள் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுத்து. பார்த்த 4வது நாளைக்கு இதுக்கு மேல தாங்காதுன்னு தெரிஞ்சது. நேர பார்பர் ஷாப்புக்கு போனார். இவர் ஒரு குடுமையை வச்சிருந்தார். மறுநாளைக்கு வந்தார். வந்து வாசல்ல நின்றுட்டு இருக்கார். ஒரு சங்கோஜம் வேற, இது புதுசா வச்சுன்னு வந்தா இதையும் கிண்டல் பண்ணுவா, எத்தையானும் பண்ணுவா. ஸோ அதனால பார்த்தும் பார்க்காதையும் கண்டும் காணாதையும் இப்படி ஓரமா தள்ளி நின்று ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாசல்ல நின்று இருக்கார். ஏன்னா இவர் டியூட்டின்னா கொடுத்துருக்கா, வாசல் நின்று எல்லாரையும் உள்ள அனுப்பு, குடுமி வச்சவாள்லாம் மட்டும் உள்ள அனுப்புன்னு. இப்படி பண்ணினாலும் இல்லையோ, பெரியவா வந்தவா அங்கேருந்து பார்த்தா, யாரு ஹரிஹரனா அப்படின்னா, முன்ன உள்ளவா அப்படின்னா. அவர் சொல்லுவார், என்ன இப்படி மாத்தணுங்கிறதுக்கு இப்படி ஒரு அசைன்மெண்ட். 4 நாளைக்கு அப்புறம் தான் புரியுறது எதுக்கு குடுமி வச்சவாள்லாம் மட்டும் அனுப்புன்னு மடத்துல இத்தனை குடுமி இருக்கிறது என்ன நிறுத்தினார் அப்படின்னார். இன்னும் நேர சொல்லியிருந்தா, ஏன்பா கொஞ்சம் குடுமி வச்சுன்னு வரக்கூடாதா அப்படின்னா என்ன பண்ணுவோம், மடத்துக்கே போறதை நிறுத்துறோம், வச்சுக்கிற அன்னைக்கு வரேன்னு. இதான் யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா. எப்படி பண்றான்னு கூட தெரியல, நமக்குள்ள எப்படி உள்ளுக்குள்ள போறா, நம்ம புத்தியை எப்படி மயக்கிறா, அதுதான் மகா மாயா அப்படின்னு பேரு.
பண்ற சோடு தெரியாத, பண்ற காரியம் தெரியாத என்ன பண்ணணுமோ அது காரியத்தை சாதிச்சுன்னுடும். அதை விட இன்னொரு பக்தர் அவர்கிட்ட கேட்டா, இந்த வெள்ளக்காரனை துரத்தியாச்சோ அப்படின்னு. அவர் பாவம், இவருக்கு ஹிஸ்டரி தெரியும், எல்லாம் 1947லயே போயாச்சு, சுதந்திரம் அடைஞ்சாச்சு அப்படின்னு. அப்படிங்கிற என்ன அதான் ஹிஸ்டரி அப்படிதான் அப்படின்னு. என்னமோ நீ சொல்ற எல்லாரும் எனக்கு என்னமோ தள்ள தூக்கின்னு குத்தாடுறா அப்படின்னு. இவர் பார்த்தாரு, என்ன யாரு இப்ப வெள்ளக்காரனை தள்ள தூக்கின்னு ஆடுறோம். இப்படி சொன்னா போயிட்டா, இவர் ஆத்துக்கு போனா மண்டையை குடையிறது, என்னமோ பொடி வச்சு பேசுறாள் பெரியவா, என்ன பொடி வச்சு பேசினா அப்படின்னு. இது 2-3 நாளைக்கு மண்டையை குடைஞ்சது. இவரை இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா அப்படின்னா, அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு தோணித்து இதுவாதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சுன்னு என்ன பண்ணார், இவர் பார்பர் ஷாப்புக்கு போனார், இந்த கிராப்பை எடுத்துட்டு குடுமையை வச்சுண்டா அன்னைக்கு வந்தா கேக்குறா, இவர் நமஸ்காரம் பண்ணார் அப்படின்னு எட்டி பார்த்தா, பார்த்துட்டு ஏந்துனோன்னு, வெள்ளக்காரனை கீழே இறக்கிவிட்டியா? அதான் பெரியவா. நாமளா இருந்தா என்ன பண்ணும், பெரியவா அதானே சொல்றா, நட உட பாவனையிலேருந்து என்னமோ அவனை துரத்திட்டோம் சுதந்திரம் அடைஞ்சணும்னு சொல்லிட்டு அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் போக மாட்டேங்கிறது, அந்த மோகம் போக மாட்டேங்கிறது. நட உட பாவனையிலேருந்து நமக்கு வெள்ளக்காரன் தான் சொன்னதுதான் இருக்கு, அப்படிதான் இருக்கும் அப்படின்னா, அப்புறம் அவளை துரத்தி அவள்கிட்ட என்ன சுதந்திரத்தை வாங்கினோம், இன்னமும் அவளுக்கு அடிமைதான், அதுக்கு அடிமைதான். இன்னும் அது எங்கே தலையில மகுண்டு தூக்கி வச்சுட்டு இருக்குமா, அவனோட ஹேர் ஸ்டைல வச்சுட்டு இருக்கிறது. கீழே தள்ளு முதல்ல நீ, அதான் பெரியவா. இப்படி தான் நினைச்சதை எப்படி எல்லாம் பண்ணிக்கலாமோ சாதிச்சுக்கிறது பண்ணுவான். அது இப்படிதான் அப்படிதான் வாயை திறந்து சொல்லி நாமளா இருந்தா மாட்டின்னு விடுவோம், எல்லாத்தையும் வாயால வளரிட்டும் காரியமும் நடக்காது. ஆனா இவர் ஒண்ணு வாயை திறந்து சொல்ல மாட்டது, சாதிச்சுனுடு. அப்படி இருக்கிறவா இவரோட அனுகிரகம் அப்படின்னா யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு தம்பதிகள் திருப்பதி போயிருந்தா, திருப்பதி போயிட்டு அப்படியே காஞ்சிபுரம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்கா. கியூல நின்றுட்டே இருக்கா. வந்தா நமஸ்காரம் பண்ணினோன்னு, எங்கேருந்து வர எல்லாம் விசாரிச்சா. இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதே கூட இருக்கிறவட்ட ஏதோ ஜாடையில் ஏதோ சொல்றா. அவர் புரிஞ்சுன்னு உள்ள போனார். உடனே ஒரு திருமங்கல்யம் எடுத்துன்னு வந்தார். அப்படின்னா கயிறு அப்படின்னா, அப்புறம் எங்கேயோ போய் ஒரு சரடை வாங்கிட்டு வந்தார். அதுல கோக்கச்சனா கோத்து வச்சோன்னு இப்படி தொட்டுட்டு அந்த அம்மாட்ட கொடுத்து கழுத்துல கட்டிக்கோ அப்படின்னா. இதான் சொன்னா அந்த அம்மா ஓன்னு அழறா. என்ன அப்படின்னா, அந்த கணவனுக்கு ரொம்ப சீரியஸா இருந்திருக்கு உடம்பு. அதனால ஆஸ்பத்திரியில இன்டென்சிவ் கேர்ல அப்போன்னு இருக்கிறது. இந்த அம்மா என்ன பண்றேன்னு தெரியாத இவளுக்கு குலதெய்வம் பெருமாள் வெங்கடாஜலபதி வேண்டின்னு இருக்கா. எனக்கு தாலி பாக்கியம் தங்கட்டும், நான் இந்த திருமங்கலியத்தை உனக்கு காணிக்கையா கொடுத்துடுறேன் அப்படின்லாம் வேண்டின்னு இருக்கா. இவர் அனுகிரகம், பெருமாள் அனுகிரகம் பழிச்சுட்டார். அதனால இந்த பிரார்த்தனையை செலுத்துறதுக்கு கணவனோட போயிருக்கா. அங்க போய் எல்லாத்தையும் கொடி திருமங்கலையும் எல்லாத்தையும் உண்டில போட்டா வெறுங்கழுத்தா இருக்க முடியுமா? அதனால என்ன பண்ணா, ஒரு மஞ்சளை கோத்து கழுத்துல கட்டிட்டு வந்திருக்கா. அப்படி எல்லாம் பண்ணினோன்னு அங்கதான் தோணி இருக்கு, இவ்வளவு கடந்து பழிச்சு வந்திருக்கு. அதனால அப்படியே போய் பெரியவாளையும் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால திருப்பதியிலேருந்து காஞ்சிபுரம் வந்திருக்கா. வந்து நமஸ்காரம் பண்ணினா இன்னும் என்னன்னு சொல்லல. அதுக்கு முன்னாலே ஒரு ஜாடையில போய் திருமங்கல்யம் எடுத்துனுவா, கயிறு எடுத்துனுவா, கோத்து எல்லாம் சொல்லியாச்சு. இவ எல்லாம் பண்ணினோன்னு கட்டின்னு இருந்துக்கோ. அந்த அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா பெரிய வகையால திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு எங்கேருந்து ஆபத்து வரும்? சந்தோஷம். அந்த ஆனந்த கண்ணீர் அழறா. அழுது, இதான் பெரியவா, நான் சொல்ற வாயை திறக்கிறதுக்கு முன்னால அது எள்ளுங்கிறதுக்கு முன்னால எண்ணெயா நிற்கிறது. எப்படி தெரியும்? எத்தனையோ பொம்மநாட்டிகள் வரா, எத்தனையோ பேர் வரா. இவ கழுத்துல மஞ்சள் கிழங்கு தான் இருக்குன்னு எப்படி தெரியும்? தாயாருக்கு தெரியாதான்னு குழந்தைகள் மூஞ்சியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாளே, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு. அதுதானே அம்மாவோட குணம், அதுதானே காமாட்சியான பெரியவாளோட குணம். நடமாடும் காமாட்சி தானே அவ. தாயிர் சிறந்த தயாவான தத்துவனி மாணிக்கவாசர் அம்மான்னு சொன்னா கூட அவருக்கு மனசு ஆறல, அதுக்கும் மேல அன்பு அப்படிங்கிற. அதான்
இங்க பெருமாளும் அனுகிரகம் பண்ணினர், பெரியவாளும் அனுகிரகம் பண்ணா. ஆனா பெரியவாளுக்கும் பெருமாளுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னார், பெருமாள் திருமங்கல்யத்தை வாங்கிட்டு அனுகிரகம் பண்ணார், நம்ம பெரியவா கொடுத்து அனுகிரகம் பண்றா. இவர் இங்க கொடுக்கறதுக்கு தான் இருக்கார், நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம் அவருக்கு. ஒன்னே ஒன்ன கொடுத்தா போறோம், மனசை மட்டும் கொடுத்தா போறோம். அப்படி அனுகிரகம். அதே போல யாரா இருந்தாலும் அனுகிரகம் தான். அவ சந்நிதிக்கு போனா அவ பார்வையில எல்லாரும் சமதர்ஷினஹா சாதவோ சமதர்ஷினஹா அப்படின்னு தஸ்மா சர்வேஷு பூதேஷு தயாகுருத தானே சொல்லியிருக்கு. எல்லா ஜீவராசிகள்ட்டையும் அன்பா இருக்குன்னா, பாம்பா இருக்கட்டும், தேளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாத்திலையும் அன்பா தான் இருக்கணும். நாம அன்பாம இருக்குமேன்னு பாம்பு தேடலாம் கடிக்காத இருக்குமா, கொட்டாத இருக்குமா? அதோட குணம் அதுதான். நம்மளோட குணம் அன்பா இருக்கிறது, அவ்வளவுதானே. காமாட்சி கோவிலுக்கு போனா எல்லாரும் கூட ஒரு கூட்டம் எல்லாம் போகும். அந்த கோயில் வாசல்ல நிறைய இந்த பிச்சைக்காரன் எல்லாம் இருப்பா. அதுல யாரோ ஒரு பிச்சைக்காரன் காலு எல்லாம் ஒரே பேண்டேஜை போட்டு ஒரு கம்பை ஊனிட்டு, ஐயா கால் இல்லாதவன் முடியல பிச்சை போடுங்க அப்படின்னு கத்தின்தான். தாண்டி போயிட்டா. போன பெரியவா ஒரு 10 அடி போனோடனே நின்று திரும்பி அவனை பார்த்துட்டு உடனே கூட எல்லாரும் வந்துருக்கா, ஐயோ பாவம் வெயில நிக்கிறான், ஏதானும் முடிஞ்சா போடுங்களே அப்படின்னு இவர் சொல்லிட்டா. ரெக்கமெண்ட் பண்ணா அப்புறம் கேட்பானே, அவன் எமோஷன். உடனே 100 ரூபா 50 ரூபா போட்டா ஒரு நிமிஷத்துல அவனுக்கு 500-600 ரூபா கலெக்ஷன். அவன் ஒரு மாதிரி பிரமிச்சு போய் நிற்கிறான், இது என்ன, இது திடீர்னு ஒரு சாமியார் வந்தாருன்னா இப்படி. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆச்சரியமா நின்னா எல்லாரும் போட்டத்தை புரிஞ்சிடா. இப்ப காலை சாதாரணமா வச்சுக்கோப்பான்னா கோயிலுக்குள்ள போயிட்டா. எல்லாம் பேக்கு மாதிரி முழிச்சுன்னு, ஐயோ இவன் வெறுமனை பேண்டேஜ் போட்டுன்னு ஏமாத்திருக்கான். இவர் சொன்னாரேன்னு வேற மெனக்கிட்டு எல்லாரும் 100 ரூபா நோட்டை போட்டுவிட்டு இப்ப திருப்பியும் எடுக்க முடியாது. இவர் ஞானியை தெரிஞ்சிருக்கோல்லி அவன் வேஷம் போட்டிருக்கான்னு, அப்ப எதுக்கு போட சொன்னார் அப்படின்னு. அதான் கருணை. அப்புறம் சொல்றா, என்ன பண்றது, பசி வயிற்றுக்கு இல்லைன்னா நீனும் நானும் கூட இப்படிதான் இருப்போமோ என்னமோ, யாருக்குண்டா. நமக்கு வேளைக்கு சாப்பாடு கிடைச்சிடுறது சௌக்கியமா இருக்கும், அதனால யோக்கியமா இருக்கும். அது கிடைக்கலன்னா நம்மளும் இப்படிதான் இருப்போமோ என்னமோ. இதுக்கு பேர் அன்பு. நம்மள இருந்தா இருப்போமா, முடியாது. அதுவும் நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் ஆத்திரம் தான் வரும். அன்பு, அதான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். இதுதான் அனுகிரகம். அப்படி இருக்கிற பிரிவா நமக்கு தெரியாது நம்ம என்ன பிராரப்தம், நமக்கு எதனால அனுபவிக்கிறோம் என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆனால் திருகால ஞானியா இருக்கிறதுனால வளர்த்துருது. வளவனூர் கிருஷ்ணசுவாமியர் அப்படின்னு விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கு. வடவாம்பலம்ங்கிற இடம், அதுக்கு பக்கத்துல வளவனூர் அப்படின்னு. அதுல எஸ்விகேன்னு ரொம்ப வளவனூர் கிருஷ்ணசுவாமின்னு ரொம்ப பிரபலம். ரொம்ப அடிக்கடி மடத்துக்கு வந்து இருக்கிறவர், கைங்கரியம் பண்றவா, எல்லாம் பண்றவர். ஒரு நாளைக்கு அவர்கிட்ட சொல்றா, நீ எஸ்விகே ஒண்ணு பண்ணு, உனக்கு சொந்த ஊர் கிருஷ்ணாபுரம் தானே அப்படின்னு. திருநெல்வேலியில கிருஷ்ணாபுரம் அப்படின்னு வாழ சொந்த ஊர். ஆமாம் அப்படின்னு. இல்லை, எனக்கு உத்தியோக ரீதியா இங்க இந்த பக்கமே இருந்தேன், அதுக்கப்புறம் வளவனூர்ல வந்து செட்டில் ஆயிட்டேன், அப்படியே போயிடுத்து. ஊர் என்னமோ இதான் ரொம்ப, அதுக்கப்புறம் அப்பா காலத்திலேயே அங்கெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு அப்படி இப்படின்னு இவர் சொன்னார். நீ என்ன பண்ணு, அங்க பெருமாள் கோவில் இருக்கோ இல்லையோ, அந்த பெருமாள் கோவில் தெருல இடது பக்கம் இடது ரோல இந்த 5வது வீடு இருக்கே, அவத்துக்கு போ, 400 ரூபா பணத்தை கொடு, போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு. இவருக்கு சம்மந்தம் இல்லாத எங்கேயோ கிருஷ்ணாபுரத்துல பெருமாள் கோவில்ல ஏதோ தெருல 5வது வீட்டுல இருக்கு 400 ரூபா. முழிச்சு, இல்ல என்ன பண்றது, அப்பா பட்ட கடனை புள்ளதான் அடைக்கணும், உங்க அப்பா வாங்கின கடன் அதை கொடுத்தீங்கன்னா தான் உனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு. இவருக்கு நிஜமாவே தலையை சுத்த ஆரம்பிச்சிருது. காரணம் என்னன்னா, இவருக்கு தூங்க மாட்டார் ராத்திரியில. அந்த காலத்துல இப்ப மாதிரி உள்ள வெள்ளெல்லாம் படுத்துக்கிறது இல்லை, வாசல்ல திண்ணையில தானே ஆம்பளைகள்லாம் படுத்துப்பா காத்துக்காக. அப்படி படுத்துன்னு போறான். இவருக்கு எல்லாரும் ஊர் அடங்கி படுத்துன்னு தூங்க ஆரம்பிச்சோன்னு இவருக்கு தூக்கம் வராது. பாயிலேயே முழிச்சுன்னு உட்காந்து இருப்போம். திண்ணையில உட்காந்துன்னு போறவரெல்லாம் யாரா போறது வருது பண்ணு. அதனால பேரே ஸ்பெஷல், ஆந்த கிருஷ்ணசுவாமின்னு. ஆந்ததான் ராத்திரியில முழிச்சுனுங்க, எல்லாரும் தூங்குறது.
அப்படி இருக்கார். ஆனா இத்தனை தரம் வந்துருக்கார், ஒரு தரமான என்னமோ எனக்கு தெரியல, ராவேளையில தூக்கம் வர மாட்டேங்குது இதெல்லாம் சொன்னதே கிடையாது. இது என்ன, இதை போய் பெரியவாள்கிட்ட சொல்ற விஷயமா, அதனால பேசாதுட்டு இருக்காரு. ஆனால் இப்ப இவர் சொல்றார், இவர் ராத்திரி தூங்கலங்கிறத, அப்பதான் தூக்கம் வரும் அப்படின்னார். இவருக்கு நிஜமாவே ஆச்சரியம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். நல்ல டாக்டரா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு. வெறும் இப்ப இருக்கிற வயிற்று வலி தலைவலிக்கு மட்டும் மருந்து கொடுக்க மாட்டான். ஏன் வயிற்று வலி வந்தது, ஏன் தலைவலி வந்து, இனிமே அது வராத இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு வேரோட அறுக்கிறது வியாதிய. அதுதானே நல்ல டாக்டர். இவர் யாரு, சாதாரண டாக்டர்ல வைத்தீஸ்வரன்னா பவரோக வைத்தியபதி. தூக்க வியாதிக்கு என்ன அப்படின்னா இதுதான் வந்து, இது ஏன் இப்படி பண்ணும் அப்படின்னா அப்புறம் சொல்றான். அதாவது அப்பா சொத்தை வச்சுட்டு போனாக்க எடுத்துக்கிறோமோ இல்லையோ, நமக்கு தானே பாத்தியம். அவர் எழுதி வைக்கலைனால நமக்கு தான் வந்துடுறது லீகல் ஹேர்னு. அதை போலதான் அவ கடனை வச்சுட்டு போனாலும் நமக்கு தான் அப்படின்னு. அவர் வாங்கின கடனுக்கு நான் ஏன் பொறுப்பா முடியாதுன்னு சொல்லக்கூடாதான். ஏன்னர் அவர் வச்சுட்டு போனதை நான் ஏன் வாங்கிக்கணும்னு வாங்கிக்காத இருப்பியா? வாங்கிக்கிறாப்புல அவ பண்ணின பெற்றோர்கள் பண்ணின புண்ணியமா இருக்கட்டும் பாப்பமா இருக்கட்டும் எல்லாமே குழந்தைகளுக்கு தான் ப்ராப்பர்ட்டி. என்ன, அவ தான் லீகல் ஹேர், எல்லாம் அதுதான் அவளுக்கு தான் வரும். ஏன் நம்மள பாவம் பண்ணாத ஒரு பாவம் பண்ணாத, நம்ம கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருந்தா கூட நம்ம குழந்தைகள் கஷ்டப்படாத இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நல்லவாளா இருக்கணும். நிஜமாவே குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினைச்சா தெய்வத்தின் உள்ள எடுத்து பாருங்கோ. அப்படியே 3rd வால்யூம்ல அப்படியே சொல்றான். இங்க வரவாள்லாம் எல்லாரும் எத்தனை பணம் இத்தனை பணம் குழந்தைகளுக்கு வச்சிருக்காங்கிறா. இவ ஒவ்வொரு பணத்தையும் சம்பாதிக்கிறதுக்குள்ள எவ்வளவு பாபத்தையும் மூட்டை கட்டுறான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறா. அந்த பணம் மட்டுமா அங்க இருக்கும், இதுவும்னா இருக்கும். அதனால சொல்ற, அப்பா கடன் வாங்கி இந்த வாழ்கிட்ட அதை திருப்பி கொடுக்க முடியல. அப்பா கிட்ட கடன் அடைக்காத சொல்றார். இந்த தூக்கம் எப்ப வராதான்னு, இந்த ஜென்மாந்தர கடன் இருந்தா தூக்கம் வராது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். எப்பேற்பட்டவன்னர், ஆனானப்பட்ட இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் தண்ணி காமிச்சோம், அவளெல்லாம் வேலைக்காரனா வச்சுவன். ஒரு மனுஷனை பார்த்து பயந்து எப்படி இதுனான்னு அதுக்கு உதாரணம் வேற கிடைக்கலையோ. கம்பருக்கு கடன் வாங்கின மாதிரி இவனுக்கு தூக்கம் வராது, தவிச்சான். அன்னி ராத்திரி ஏன்னர், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்ட்டான். ஒரு நாள்னா வாய்தா கொடுத்துருக்கான்னு, நிச்சயம் நாளைக்கு தீர்த்து கட்ட போறான்னு தெரியும். நாளையோட நமக்கு நாளைக்கு சஷ்டி திதின்னு தெரிய போறது. நாளைக்கு போறோன்னு ஒருத்தன் தெரிஞ்சு கொடுத்தனா இன்னைக்கு தூக்கம் வருமா? அதனால அப்படி இருந்தானா அதுக்கு உதாரணம் சொல்ற, கடன் பட்டார் நெஞ்சம் போல அப்படிங்கிற. இப்ப சொன்னா எடுபடுமா? இப்ப என்னென்ன எதை எடு, கிரெடிட் கார்டு தான். கொத்தமல்லியா கிரெடிட் கார்டு? அது கிரெடிட் கார்டு இல்லைன்னா அகோரம் வேற, இல்லையான்னு என்னமோ நம்மள புழு மாதிரி பாக்குறா. இதான் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் நம்ம பாரதிய கலாச்சாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். இங்க கடனை தீக்கிறதுக்கு தான் நம்ம மனுஷா ஜென்மம் எடுத்திருக்கோம். அது என்னன்னு சும்மா சாதாரண இந்த கடன்லாம் இல்லை. தேவர்கள்ட்ட, ரிஷிகள்கிட்ட, பிதர்கள்ட்ட யாரார்ட்டெல்லாம் பட்டிருக்குமோ, ஜென்மாந்திரமா பட்டிருக்குமோ அத்தனை கடனும் ஒழிச்சு கட்டிவிடுறது இருக்கிற நாளுக்குள்ள பண்ணிட்டு ஃப்ரீ. அதுக்கப்புறம் அதுதான் நம்மளோட சாஸ்திரத்தோட லட்சியம். இங்க வந்திருக்கிறதே கடனை கழிக்கிறதுக்கு தான். இங்க கடனை கூட்டிக்கிறதுக்கு இங்க வரல. அதனால அப்பா வச்ச கடன் என்னன்னு அடைக்கலைன்னா அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இது சொல்ற. அதனால கடன் படாது, கடனை போய் அடைச்சிட்டு வந்துடும் அப்படின்னு. பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் எப்படிங்கிறது, சரி அவ யாருன்னே தெரியாது, எப்படி போய் 400 ரூபா கடன்னு சொல்றது? உடனே பெரியவா சொல்ற, நீ போய் சொல்லு, குடு, வாங்கிக்கிறாளா பாரு, வாங்கிக்கலைன்னா நான் சொன்னேன்னு சொல்லுவோன்னு. சரி ஒரு எடுத்துன்னு போனார் தேடிக்கிட்டு. அங்க போனா 2-3 பிள்ளைகளை வாத்துல இருக்கா. எல்லா கதையும் சொன்ன, எங்க அப்பா கடன் வாங்கியிருந்தாலும் வாங்கிங்கன்னா அவ மாட்டேங்கிறா. ஏன்னு அப்படின்னா, எங்க அப்பா யாருக்கு கடன் கொடுத்தாலும் ரொம்ப கரார், டைரியில எழுதி வச்சிருப்பார் யாராருக்கு என்னைக்கு என்ன டேட் போட்டு கடன் கொடுத்தேன்னு. அதனால இந்த டைரி எல்லாம் இருக்கு, நான் பாக்குறேன். உங்க அப்பா பேர் இருந்து உங்களுக்கு கொடுத்தாருன்னு தெரிஞ்சுன்னா வாங்கிப்போம், இல்லையா வாங்க மாட்டோம் அப்படின்னு.
வேடிக்கை என்னன்னு, இப்படியும் மனுஷா இருக்கா. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? 400 ரூபாயா? இல்லையே, ஏதோ 4000 40,000 அப்பா சொன்னாப்புல இருக்கே. சொல்லல, வாங்க மாட்டேன்ட்டா. என்ன அப்படின்னர், அந்த டைரியில தேடி பார்த்தா இவர் இந்த பெயர் இல்லை. அவர் அவ்வளவு கராரா இருக்கிறவர் அன்னைக்குன்னு எப்படி விட்டாரோ தெரியாது. எடுத்து வாங்கிக்க மாட்டேங்கிற, இவரானா கொடுப்பேங்கிற, அவளானா வாங்கிக்க மாட்டேங்க, என்ன பண்ணி தெரியல. அப்புறம் கடைசியில பிரம்மாஸ்திரத்தை போட்டார். அப்பா எனக்கும் தெரியாது, எங்க அப்பா கடன் வாங்கினது எனக்கும் தெரியாது, உங்க அப்பா கொடுத்தது உனக்கும் தெரியாது, ஆனா பெரியவா சொல்றா அதனால கொண்டு வந்தேன், கொடுக்க சொன்னா. உடனே அவர் பெரியவா சொன்னாடா அப்படின்னாரு. இதே முதல்ல சொல்லல அப்படின்னு. என்னமோ முதல்ல சொல்ல தோணல, உனக்கு டைரி ஏறினேன்னு விட்டேன். உடனே அவ என்ன பண்ணா, எப்போ பெரியவான்னு சொல்லிட்டேளோ அது அநேகமா சத்தியமா தான் இருக்கும். ஏன்னா அவ போய் சொல்ல மாட்டா. எங்களுக்கு தெரிஞ்சு எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு கொடுத்ததுன்னு ரெக்கார்ட்ல இல்லை, ஆனால் பெரியவா சொல்றாங்கிறதுனால நம்பிண்டு வாங்கிக்கிறோம், அவ்வளவு. அப்படின்னா அவ எவ்வளவு நேர்மையா இருக்கா பாருங்க. அடுத்த காசை வாங்கிக்கிறதுக்கு அப்படி பயப்படுறாப்புல. அதனாலதான் பெரியவா போய் கொடுங்கிறா. கொடுத்தார். சரி அவளை வாங்கிட்டா. சரி வந்ததுதான் வந்து சாப்பிட்டார். அப்புறம் ராத்திரி ட்ரெயின் ஏறினார், வடவனூர் வந்தார். இந்த கிருஷ்ணாபுரம் போயிட்டு இந்த அசதியில தூங்க ஆரம்பிச்சவர் தான். அப்புறம் பெரியவாள்கிட்ட வந்தோடனே, இப்ப நன்னா தூங்குறியோ இல்லையோ அப்படின்னு. இப்ப தூங்கதான் தூங்குறேன். ஏன்? கடன் அடைஞ்சிருது. அப்படின்னா நம்ம ஜென்மாந்தரத்துல எப்படிப்பட்டிருக்கா, நம்ம வம்சத்துல யார் யாரு என்ன பண்ணியிருக்கா, எப்படி கடன் அப்படின்னா, இந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஞானிகிட்ட போகாத வேற எங்க போனா சொல்ல முடியும்? யாரால கண்டுபிடிக்க முடியும்? எந்த ஸ்கேனிங் மிஷின் கண்டுபிடிக்கும்? நம்ம வர்ற கஷ்டத்துக்கு என்ன நமக்கே தெரியாதே. எந்த ஜோசியரான்னு சொல்லுவரா, எந்த பிரசனமானு சொல்லுமா, என்ன சொல்லும் தெரியாது. இப்படி ஒரு பெரியவா இருந்தால்தான் முடியும். அதுதான் அனுகிரகம். அப்படி இருக்கிற பெரியவா அன்பே பிரேமஸ்வரூபம் அப்படின்னு. இவ சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணின்னு இருக்கா. தங்கையாலேயே அலங்காரம் பண்ணுவா. அப்படி பார்த்து 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 பூஜை பண்றா. இதை பார்த்து இந்த ஒருத்தர் ஒரு பையன், அவருக்கு ஆசை, நம்மளும் போய் நல்ல பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம கையால தொடுத்து கொடுத்து பெரியவா அலங்காரம் பண்ணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு வாங்கி எடுத்துன்னு வந்தார் ஒரு கூடை பூ, கலர் கலரா பிரமாதமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பூ. பெரியவா மேல பூஜைக்கு போயாச்சு, உட்காந்துருக்கா. கூட இருக்கு மாமா, நானே கொண்டு வந்தது, கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு. பார்த்தா நான் கொடுப்பா அப்படின்னு வாங்கினார். வாங்கிட்டு பார்த்தா இப்படி கையில எடுத்து பார்த்தா நூல்ல கட்டி இருந்தது. நூல்ல கட்டினா பொத்துன்னு அந்த கூடையை கீழே போட்டார். தன்னை போய் நூல்ல கட்டி கொண்டு வந்திருக்க. நூல்லாம் கட்டினா பெரியவா தொடமாட்டா. அதாவது மடத்த ஆச்சாரம், நூல்ல வெளில கட்டின பூல்லாம் தொடமாட்டா, பேப்பரை தொடமாட்டா. ஐயோ ஆச்சாரம் ஆச்சாரம் அப்படின்னா, இனிமே இந்த காஞ்சி காமகோடி பீடத்தை போல ஆச்சாரம் இனிமே உலகத்துல ஒரு இடத்துலயும் பார்க்க முடியாது. 2500 வருஷமா அப்படியே. சுவிட்ச போட மாட்டா. சுவிட்ச போட்டாக்க அவ்வளவுதான் போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மடியா இருந்தா கூட சாமான கையில கொடுத்தா அவ்வளவுதான், திருப்பி 2 பேரும் விழுப்பு. எதுவா இருந்தாலும் அதனால ஏதாவது கொண்டு போனீங்கன்னா கீழே வையும்பா. நமக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கிறாப்புல இருக்கும். மடியா தானே வந்திருக்கேன் அப்படின்னா, மடியா இருந்தாலும் இங்க ஒத்துக்காது. எங்க சந்திரமௌலீஸ்வரர் ஒத்துக்க மாட்டார். கீழே வைக்கணும், பேப்பரை தொடப்படாது, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். நூல்ல கட்டினது தொடமாட்டா. அங்க சந்திரமௌலீஸ்வருக்கு என்ன பண்ண, வெளியிலேருந்து பூ மாலை பூவெல்லாம் வந்தா வெளியில எல்லாம் தான் அலங்காரம் பண்ணுவா. அந்த மண்டபத்துல எல்லாம் விட உள்ளுக்குள்ள சுவாமி மேல இடிச்சு நிக்கிற பூ என்னன்னு, அங்கேயே உட்கார்ந்துட்டு கையால பறிச்ச பூவை தொடுத்து கொடுக்கணும். அர்ச்சனை பண்றதுக்கு கையால பறிச்ச பூவாலதான், கடையில வாங்கின போல அர்ச்சனை கிடையாது. இப்படி எல்லாம் ஆச்சாரம் இன்னி வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியுமா? அந்த பையன் இவர் சொன்னார், நூல்லாம் கட்டினா எடுக்க முடியாது அப்படின்னா பொத்துன்னு கீழே போட்டார். அத்தனையும் வேஸ்டா போச்சு. இந்த பையனுக்கு தெரியாது, அவ்வளவுதான். வருத்தம் வந்துடுது. ஐயோ இப்படி ஒரு சின்ன விஷயம் தெரியாத பண்ணிட்டுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படி பூஜை பார்க்கவா தோணும், அழுதுன்னு உட்காந்துருக்கான். தொடர்ந்தது. பெரியவா பிரமாதமா பூஜை தீபாரதனை எல்லாம் ஆச்சு, முடிஞ்சது. முடிஞ்சா அப்படியே இறங்கி போற பெரியவா இன்னைக்கு இந்த பக்கமா முன்னாலேயால இறங்கி வந்தா. எல்லாரும் சூழ்ந்து நிற்பா இல்லையா, வந்து எல்லாருக்கும் அப்படி வா 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 ஓ எல்லா மக்களும் நடந்துட்டு இருக்கு.
எதேச்சியா திரும்பி பார்க்கறாப்புல இந்த அவர் போட்ட கூட கீழே அப்படியே இருக்கே, திரும்பி என்னது இது, இத்தனை பூ ரொம்ப பிரமாதமா இருக்கு, பூவெல்லாம் எங்க கிடக்கு, ஏது இது அப்படின்னார். அவர் போட்டவரும் பக்கத்துல இருக்கல, இல்ல இல்ல யாரோ கொடுத்தா, ஏண்டா கொடுத்தாங்கிற மேல கொடுத்துருந்தா அழகா சுவாமிக்கு சாத்திருக்கலாம் அப்படின்னு. இல்ல இல்ல அது ஏதோ நூல்ல கட்டி இருக்கு, அது உபயோகம் இல்லை, அதனால ஐய அடிய யாரு கொடுத்தா அப்படின்னு தெரியல, யாரோ ஒரு பையன் கொடுத்தான்னா, இங்க இருக்கானா பாரு என்ன, அவன் நின்று இருக்கான், கூப்பிடுன்னா வந்தா, ஏத்தாப்புல இருந்தான், நீ தான் கொடுத்தே அந்த பூ, ஆமா என்ன. இது நமக்கு துக்கம் விசாரிச்சாலே இன்னும் அழுக வரும். அழுதான், கழுற உனக்கு சம்பிரதாயம் தெரியாது, மடுத்தது தெரியாது அப்படின்னா, பாவம் நீனே போய் வாங்கி நீனே கட்டி எல்லாம் ஆசாசியா பண்ணிட்டு வந்தியாக்கும். ஆனா பாவம் சின்ன ஒரு விஷயம் தெரியல, நார்ல கட்டினாதான் எடுத்துப்போம், நூல்ல கட்டினா அதனால இத்தனையும் வீணா போயிடுத்தாக்கும். ஆமா பேசினே தான் அப்படியே உட்காந்துட்டா கீழே. அவனை சித்த நேரம் அழ விட்டுட்டு உடனே தூக்கி போட்டவர் கூடவே தானே விட்டு கேட்கிறா, ஏண்டா நூல்ல கட்டியிருந்தா சந்திரமொழீஸ்வருக்கு தானே ஆகாது அப்படின்னாரு. ஆமா அடுத்த சட்டம் அவருக்கு தான், நான் போட்டுக்கலாம் இல்லையோ அப்படின்னா. என்னன்னு சொல்லி வேண்டாம் வேலை வேணும் வேலை முழிச்சுன்னு பிரமிக்கிற போடும் மேல அப்படின்னா, அத்தனை பூவையும் எடுத்து தன் மேல போடச்சுன்னா ஒரே பூ காட்டுக்குள்ள பெரிய உட்காந்துன்னு இருக்கா. பையன் கதறி தீத்தான், திருப்தியா போயிட்டு க்ஷேமம் போயிட்டா. அதான் பெரியவன். அப்புறம் அவர் சொன்னார், இனிமையான ஒழுங்கா நார்ல கட்டி எடுத்துனுவான், ஏன் கட்டின்னு வராமோ, நார்ல கட்டினா அங்கதான் போகும், இங்க நார்ல கட்டாதது எங்க பிரத்யட்ச சந்திரமொழி என்ன வாங்கிக்கிறார் அப்படின்னா. அதான் பெரியவா, இதுக்கு பேரு அன்பு அப்படின்னு. அதான் பெரியவா சந்நிதியில நம்ம தப்பு பண்ணினா கூட அனுகிரகமா தான் இருக்கோம். அங்க கங்கா மாமின்னு இருந்தா அந்த மாமியோட பொண்ணு ராதா அப்படின்னு, அந்த மாமியோட புள்ள சங்கர் அப்படின்னு சின்ன பையன். இந்த குழந்தையெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப கொஞ்சம் எடுத்துன்னு எல்லாரையும் முன்னால அந்த கம்பிக்குள்ளால உள்ள விடு அப்படின்பா, விட்டுண்டு எய்தாப்புல உட்காந்து வச்சுட்டு ஏதோ வேண்டாத கதையெல்லாம் பேசினுப்பா. அவள்கிட்ட எனக்கு கல்கண்டை விட்டு அறிவா திராட்சை விட்டு தேவை பண்ணி அவளோட இதான கதை அடிச்சுட்டே இருப்பா. இந்த பசங்கள்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். அதுல இந்த சங்கரும் ஒண்ணும் இப்ப அமெரிக்கால கொடி கட்டி பிறந்துட்டு இருக்காமா. ஏதோ பேசின்னு எல்லாம் இந்த மல்லியரும்பு சீசன்ல காஞ்சிபுரத்துல என்னம்னா இந்த செண்டா கட்டி 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 வச்சிருப்பா. வரவாள்லாம் வாசல்ல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லாரும் வாங்கிட்டு போவா. அத்தனையும் எடுத்து எடுத்து பெரியவா தள்ள வச்சுன்னு இருக்கும். மூட்டை மூட்டை நிமிஷத்துல கூஞ்சிரும். அது மாதிரி இன்னைக்கு மல்லிகை செண்டு வந்து வாங்கி வாங்கி தள்ள வச்சுன்னு பக்கத்துல ஒரு தட்டையில போட்டு போட்டு வச்சிருக்கு. தட்டு முழுக்களும் ஒரே செண்டா இருந்தது. திடீர்னு எதேச்சியா பார்த்த பெரியவா சந்திரான்னு பக்கத்துல கைங்கிருவேனா விட்டு சொன்ன, ஏண்டா இத்தனை இருக்கு, நீ என்ன பண்ணு, அந்த சுவாசினிகளுக்கெல்லாம் அந்த பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒன்னா பிரசாதமா கொடு அப்படின்னா. சரி அந்த மூங்கி தட்டை தூக்கினோன்னு இந்த முன்னால உட்காந்து இந்த சங்கர், மாமா எனக்கு ஒண்ணு அப்படின்னு கையை நீட்டினான். உடனே இவர் பொம்மநாட்டி கொடுன்னா, நீ என்ன பொம்மநாட்டியா சுமாரா அப்படின்னு இந்த பையனை அதட்டினார். எடுத்துன்னு அந்தண்ட போயிட்டார். இது பின்னால இருந்துன்னு பார்த்துன்னு இருக்கிற ராதாக்கு ரோசமா இருக்கு. ஏன் இவன் கையில கொடுத்தா என்ன அவளுக்கு தானே கொடுக்க போறான், அவனா வச்சுக்க போறான். பெரியவா மெனக்கெட்டு பிரசாதம் எல்லாருக்கும் குடுன்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு. சரி வேண்டாம் இவன்ட்டு தான் கொடுக்கல, இவரை எல்லாரும் கொடுக்கறதே இவ டேர்ன்ல வருமே அப்படின்னா என்ன எடுத்துனர், இவ கிட்டக வரத்தே அந்த தட்டு காலி ஆயிடுத்து. கேட்பானே பொம்மநாட்டி சென்டிமெண்ட்ஸ்க்கு, உடனே அழுக வந்துடுத்து. இது முதல்லயே அவன்கிட்ட கொடுத்துருந்தாலான்னு நமக்கு கிடைச்சிருக்கும். சரி நம்ம டேர்ன்லயான்னு வருமானா அதுவும் இல்லாத போயிடுத்து. அவ்வளவுதான் நமக்கு கிடைக்கிறது. பெரியவா சொல்லி பெனக்கெட்டு வாயால சொல்லியிருக்கா எல்லாருக்கும் சுவாசனைக்கெல்லாம் பிரசாதமா கொடுன்னு, இல்லாத போயிடுத்தேன்னு உடனே ஒவ்வொன்னு அழகு வந்துடுத்தும் நின்று இருக்கா. அவ பின்னாலதான் நின்று அழுதுன்னு இருக்கா. இவர் தட்டை கொடுத்தார், வச்சுட்டு அந்தன்னு போயிட்டார். உடனே பெரியவா இந்த பையன்ட்ட சொல்றா குழந்தைகிட்ட, இங்க பாரு, எனக்கு முன்னால என் சந்நிதியில எது நடந்தாலும் அனுகிரகம்னு வச்சுக்கணும் அப்படின்னு. சதாசிவ அனுகிரகதா, அவனுக்கு அனுகிரகம் ஒண்ணுதான் பண்ண தெரியுமே வழியா அங்க நிகிரகம் பண்ண தெரியாது, அங்க ஒண்ணும் தண்டிக்கையே தெரியாது. இத சொல்ற, இங்க எது நடந்தாலும் அனுகிரகம்னு வச்சுக்கணும் அப்படின்னா.
இது யாருக்கு? இந்த பையனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையனுக்கு என்ன? அவளுக்கு மெசேஜ், இனிமே கிடைக்கலையேங்கிறதுக்காக உடனே அழாத, இங்க எது நடந்தாலும் கிடைச்சாலும் அனுகிரகம் தான், கிடைக்கலனாலும் அனுகிரகம் தான். அதனால இங்க எது நடந்தாலும் எனக்கு முன்னாலே என் சன்னிதியில எது நடந்தாலும் அனுகிரகம்னு வச்சுக்கணும் அப்படின்னா முடிஞ்சு கொடுத்து. இருந்தாலும் இப்படி எல்லாம் சொன்னா உடனே நமக்கு சமாதானம் ஆயிடுமா? உடனே அடுத்த 5 நிமிஷத்துல என்ன எடுத்து பார்த்தோன்னா உடனே யாரோ 2 பேர் வந்தா 2 செண்டை வச்சா இப்படி திருப்பி 5-6 வந்துடுத்து, தூக்கி தள்ள வச்சிருந்தா. இப்ப என்ன பண்ணினா தள்ள இருந்த ஒரு செண்டை எடுத்தா, கையை நீட்டு அப்படின்னு இந்த சங்கர் கையில போட்டா, போட்டுட்டு அம்மாட்ட கொண்டு கொடு அப்படின்னு. அவ இன்னும் அழுக. ஏன்னர் முதல்ல கிடைக்கலையேன்னு அழுக, இப்ப கிடைச்சு கொடுத்தேன்னு அழுக. பொம்மநாட்டிகளுக்கு வேற என்ன கேட்பானே அழறதுக்கு? ஆனா என்ன சொன்னார்? இங்க எது நடந்தாலும் அனுகிரகம் தான் அப்படின்னாரு இல்லையா? இப்போ சந்திராட்ட காலியானது முதல்ல அவர் கொடுக்க மாட்டேன்னது, காலியானதும் பெரிய அனுகிரகமா எப்படி ஆயிடுத்துன்னார். முதல்லயே கொடுத்துருந்தா சந்திரா கையால தான் கிடைச்சிருக்கும். இப்ப அவர் கொடுக்காதனால, காலியானதுனால என்ன டைரக்டா பெரியவா கையிலேருந்து என்ன ஏன்னா பூ இல்லைன்னா அனுகிரகமான்னாரு. அதுவும் அனுகிரகமா தான் இடும். இதெல்லாம் ரொம்ப ஃபேமா இருந்திருக்கா. இங்க எது நடந்தாலும் அனுகிரகம் தான். அதே மாதிரி யாரு எதை கொண்டு கொடுத்தாலும் இந்த மடத்து வாசல விட்டெறிஞ்சிட்டு போனா கூட என்ன சேர்ந்தது என்கிட்ட சேர்ந்துரும் அப்படியே சொல்லியிருக்கா. நமக்கெல்லாம் ஒரு ஆசை, எல்லாருக்கும் அதே தான் ஆசையா இருக்கும். நம்ம எடுத்துன்னு போறதையே பெரியவா சாப்பிடணும், நம்ம எடுத்துன்னு போற பூவையே தள்ள வச்சுக்கணும், எல்லாம் ஆசையா இருக்கும். அது எப்பொழுது நடக்குமா தெரியாது. உடனே நடக்கலைன்னா நமக்கு வருத்தமா இருக்கும். பெரியவா அதுக்கும் ஸ்ட்ராங்கா சொல்லி, இவ்வாறு என்ன நினைச்சுண்டு இந்த மடத்து வாசலை விட்டெறிஞ்சிட்டு போனா கூட எனக்கு தான் தெரிஞ்சுக்கோ. ஏன்னு சர்வாந்தரியாமையா எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கு. அது பரம்பொருள். அங்கு இங்கு எங்கு எனாத நீக்கமர நெஞ்ச பரபிரம்மம் அப்படின்னா அது என்ன ஒரு சரீரத்துக்குள்ள கூண்டுக்குள்ளதான் இருக்குமா? ஒரு மடத்துக்குள்ளதான் இருக்குமா? இங்க விக்கிரகத்துக்குள்ளதான் இருக்குமா? எதுக்குள்ளதான் இருக்கும்? எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்கும். அதுதான் வேணும், அந்த பாவம் வேணும் நமக்கு. ஒரு ஞானிகிட்ட போய் கூட, இப்பேற்பட்ட ஒரு பிரம்ம ஞானிகிட்ட போய் கூட இத மாதிரி சின்ன சின்ன ஒரு கிளாரிட்டி நமக்கு ஞானம் எல்லாம் வரலன்னா அது என்னன்னா அவருக்கு தான் அவமானம். அந்த அஜ்ஞான மூலநாசாய ஜென்ம கர்ம நிவர்த்தையே ஞான வைராகிய சித்தியர்த்தம். அது என்னென்ன? குரு பாதோதகம் சிவம். அவரோட பாத தீர்த்தமே என்ன பண்றது? அஜ்ஞானத்தை மூலத்தையே போட்டு அடிச்சு தள்ளிப்படுறது, வேரோட ஒழிச்சு தள்ளிடுறது. ஒழிச்சு தள்ளினா என்னென்ன? அஜ்ஞானம் எடுத்துனா ஜென்மா கர்மா எல்லாம் இல்லாத போயிடுது, நிவர்த்தி ஆயிடுறது. எது? குரு பண்ணல, அவர் காலமின தண்ணி. குரு பாதோதகம் அதுதான் நமக்கு வரணும். அப்படி இருக்கிற பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணாத வேற யாருக்கு பண்ண போற? அவர் எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார்? பரணிதரன் அப்படின்னு பெரிய எழுத்தாளர், ரொம்ப பெரியவாழ்கிட்ட பக்தி ஆனந்த விடன்ல இருந்து இவர் த கைடு அப்படின்னு ஆர்கே நாராயணன் எழுதின ஒரு புஸ்தகம், அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தா. அதுக்கு அந்த காலத்துல 1000 ரூபாய் ராயல்டி கொடுத்தா. அவர் சொல்லுவார், என்னோட வாழ்க்கையிலே எழுத்து பணியிலே பெரிய சம்பளம் அதுதான் அப்படின்னு. ஏன்னா 1000 ரூபாயெல்லாம் முழுசா பார்த்ததே கிடையாது. வந்துடுத்து வந்தா பெரியவா திருவொற்றியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கா. இவருக்கு ஒரு ஆசை, பின்னாலே வைகாசி அனுஷம் பெரியவா ஜெயந்தி வருது. இந்த ஜெயந்தியும் போது பெரியவாளுக்கு ஏதானும் பண்ணா தேவையில்லை, நமக்கு இருக்கிறதுலே பெருசா இன்னைக்கு ஒரு சன்மானம் வந்திருக்கு, அதுல ஒரு பங்கு பெரியவாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு 100 ரூபாய் பெரியவாளுக்கு அப்படின்னு இந்த 1000 ரூபாயில 100 ரூபாயை எடுத்து பெரியவாளுக்கு கொடுக்கறது அப்படின்னு சங்கல்பம் உண்டு. அது என்ன அப்படின்னு, பெரியவா ஜெயந்தி வருது அப்ப கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, ஆசைக்கு அளவு இல்லைங்கிறது இதுதான். ஏதோ முதல்ல வந்திருக்கு, 100 ரூபா கொடுக்கணும்னா கொண்டு போய் மடத்துல வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணணும் இருக்கக்கூடாதோ, ஜெயந்தி எண்ணி கொடுக்கணும். அடுத்தது ஆசை நம்பர் 2 ஒன்னு, அத அப்படியே 100 ரூபா நோட்டா கொடுக்காத 100 ரூபா காயினா மாத்தி அப்படி பெரியவா பாதத்துல கொண்டு கலகலன்னு கொட்டணும், பாத சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்னு. சரி, அப்புறம் அவர் சொல்லுவார், நான் எப்பவும் போயிருக்கேன், தினமும் போக்கேன் எல்லாம் பண்ணும், இந்த பழம் வாங்கிட்டு போறது பூ வாங்கிட்டு போறது இது மாதிரி சம்பிரதாயமே எனக்கு கிடையாது, என்னமோ நான் பாட்டுக்கு போவேன், இப்படிதான் இருந்தது. அது தோணித்து
ஒரு தரம் கூட ஒன்றும் வாங்கிட்டு போக மாட்டேன். இந்த தரம் எல்லாரும் பழமா பூவா இப்படியே வாங்கிட்டு வராளேன்னு. சரி, ஒரு நல்லதா ஒரு மல்லியரும்பு மாலை பெரியவாளுக்கு ஸ்பெஷலா கட்ட சொல்லி வேணும் அப்படின்னு அந்த காலத்துல 10 ரூபா இதை ஏற்பாடு பண்ணிட்டார். எடுத்துன்னு என்ன பண்ணிட்டார், மடத்துக்கு போறார். அடுத்த ஆசை, கடைசி ஃபைனல் ஆசை என்னன்னு, அந்த ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கொடுக்கறதா முதல் காணிக்கையா இருக்கணும்னு. அதான் நமக்கு நாமே டெஸ்ட் வச்சுக்கிறது, சும்மா இருக்கிறது இல்லை. இதுக்கு என்ன அப்படின்னர், அப்படி பண்ணினால்னா நமக்கு பெரியவாழ்கிட்ட பக்தி இருக்குன்னு அர்த்தம். போர்மா ரிஸ்க்கு பண்ணலாம். என்ன ஆயுசு முழுக்கலும் மனசு ஐயோ நமக்கு பக்தி இல்லை நமக்கு பக்தி இல்லைன்னு இப்படியே போயிடும் பிராணம். அது சொல்லுவார். அதான் சொல்றேனே, இப்படி இல்லாம தான் இந்த புத்தி என்ன பண்ணும் கொணாமனான்னு நினைச்சுட்டு அசட்டுத்தனம் பண்ணி இவ்வளவு ரிஸ்க் எடுக்கும். இத்தனை ரிஸ்கோட போயிருக்கார். ஜெயந்திக்கு முதல் நாள் ராத்திரியே போயிட்டார். என்ன காலங்காலத்தால முதல்ல கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்லன்னா நிக்கணும், அதுக்காக ராத்திரியே போய் காவ காத்துன்னு உட்காந்துருக்கார். போறதும் எப்படி போனார், ராத்திரி பெரியவா முழிச்சுட்டு இருக்கிறதே இதை எடுத்துன்னு போயிட்டான்னா இப்பயே கொடுன்னு வாங்கிட்டு போறாளோன்னு. என்ன கொண்டு வந்திருக்க கொண்டாடினால இவர் ஜெயந்தி அன்னைக்குன்னா முதல்ல கொடுக்கணும்னு சங்கல்பம். அதனால என்ன பண்ணார், பெரியவா உள்ள படுத்துக்க போனதுக்கு அப்புறம் முல்லை இவர் போனார். போய் 100 ரூபாயை மாத்தினார். ஒரு மூங்கி தட்டுல வச்சுட்டு இருக்கார். இந்த மல்லியூர் மாலையை அது மேல வச்சுட்டார். அங்க இப்படி பெரியவா உள்ள படுத்துனுக்க எய்த்தாப்புல வெட்ட வழி, அதுல ஒரு பவழமல்லி மரம், அதுக்கு அடியில சாஞ்சின்னு உட்கார்ந்துட்டார். மடமே போஞ்சு போயிடுத்து சப்தம். இவர் தூங்கப்படாதுன்னு உட்கார்ந்த. ஏன்னர், எப்போ பெரியவா ஏந்திருப்பா தெரியாது. 3 மணிக்கு ஏந்திருப்பா, 2 மணிக்கு ஏந்திருப்பா, எப்போ வேணா ஏந்திருப்பா. ஏந்திரணும்னு முதல்ல போய் பிடிச்சிடணும். அதுக்காக காவ காத்துன்னு காசு அந்த கதவையே பார்த்துட்டு என்ன பண்றது, யாரா சங்கர ஜெய ஜெயசங்கர சொல்லிட்டு உட்காந்து இருந்தார். இப்படி ஆச்சு. மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. அதுக்குள்ள ஓடி போய் ஆச்சு ஆச்சுன்னு தேய்க்காம ஒரு பல்ல தேய்ச்சிட்டு இங்க மடத்துக்கெல்லாம் போனா அப்படிதான், எல்லாமே பேருக்கு தான். ஏன்னா அதுக்குள்ள பெரிய வேலை எங்கேயானு மிஸ் பண்ணிவிடுமோன்னு ஒரு கவலையா இருக்கும். அது மாதிரி எல்லாம் வந்து திருப்பி இந்த உட்காண்டார். கதவு திறக்கலைன்னா இப்படி 3 மணிக்கெல்லாம் டான்னு திறக்கிற பெரியவா. அதுவும் ஜெயந்தி அப்படின்னா கதவை திறந்துடுவா. இப்படி 3 ஆச்சு, 3:05 ஆச்சு, 3:10 ஆச்சு அப்படின்னா நேரம் ஒவ்வொரு நிமிஷம் ஆறதும் இவருக்கு என்னமோ மணிக்கணக்கா ஆறாப்புல இருக்கு. வயத்துல புளிய கரைக்க ஆரம்பிக்க, ஐயோ திறந்துட்டா தேவையில்லையே ஒத்துணையிலேயே ஓடி போய் பிடிச்சிடலாமேன்னா அப்போன்னு ஒரு மாமி வந்தா, கையில ஒரு தட்டை தூக்கிண்டு வந்தார். பார்த்தார், போட்டிக்கு வந்துட்டாயா ஒத்தி. அவ என்ன பண்ண, அந்த ரூம் வாசல்ல போய் நின்னுண்டா. பார்த்தார், சரி ஒரு பொம்மநாட்டி தானே சமாளிச்சுடலாம் அப்படின்னு. சரி இப்போ ஆனந்த திறப்பராக்குன்னா இன்னும் 5 நிமிஷம் ஆனா இன்னும் 2 மாமி வந்தா. இப்படியே என்ன எடுத்துன்னார், 5 நிமிஷம் ஆக டிலே ஆக ஒத்தரா வரா ஒருத்தர் கையில அந்த தட்டை தூக்கின்னு வரா, இந்த பழத்தை தூக்கின்னு வரா, எல்லாம் தூக்கின்னு வந்து என்ன எடுத்துனார். ஒரு அரை மணிக்குள்ள அந்த ரூம் வாசல்ல செவுறு வச்சாப்புல எல்லாரும் நின்னுட்டா. இவருக்கு அப்படிலாம் அடிச்சு பிடிச்சுன்னு முள்ள பூந்து வந்து எல்லாம் பழக்கமே கிடையாது. ரொம்ப ரிசர்வ்டா தான் இருப்பார். பார்த்தார், அழுக வந்துடுத்து. இப்படி ராமுழுக்களும் காவ காத்துட்டு இப்படி இத்தனை பேட்டையும் கோட்டை விட்டுட்டோம் பாரு. இந்த கூட்டத்துக்கு நடுப்புன்னு நம்ம எங்கேருந்து முன்னால போறது, யாரு விடுவா? இப்ப அவ்வளவுதான், நம்மளோட பக்தி இவ்வளவுதான். நம்ம எல்லாம் சேலஞ்சு வேற என்ன பண்ணி வச்சிருந்தோம், இது நம்மளதான் வாங்கிட்டாருன்னா தான் நமக்கு தான் பக்தின்னு. அது வருது, வருத்தமா இருக்கு, இப்படி ஆயிடுத்து, ஏமாந்து போயிட்டுமே அப்படின்னு. இப்பானும் திறப்புறான்னா அப்பவும் திறக்கல. ஒரு வழியா நல்ல கும்பல் சேர்ற வரைக்கும் பிசாத இருந்தா உள்ள. இவர் தீர்மானமே பண்ணிட்டார், அவ்வளவுதான் நம்மளுதான் கடைசியில வாங்கி போறாருன்னு. அப்படி வச்சிருந்தவர் இந்த சொரத்தை எடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ணும், மனசு விட்டு போச்சு. இந்த கையில அப்படி தட்டை வச்சுன்னு தண்டத்துக்கு போய் போறதுன்னு பின்னால் நின்றுட்டார். திடார்னு கதவு திறந்தது. கதவு திறந்தா ஜெகஜோதியா நிக்கிறா. நின்னா கேட்பானே, ஆளுக்கு ஒரு சுதியிலாவா கத்தரா பாடுறா, ஆரத்தி எடுக்கிறா, கையுதக்கு நிட்டுறா, எலுமிச்சம் நிட்டுறா, அத்தனை நிட்டுறா. பெரிய ஒன்னதையும் பேசாத பார்த்துன்னு இப்படி நின்றே இருந்தா. இதை நேர பார்த்தோன்னே இன்னும் அழுக இருக்கு. இப்படி ஆல்ட்டியா விட்டு கொடுத்தோம், உனக்கான சொல்லி இருக்கக்கூடாது,
ராமனுக்குள்ள உட்காந்து என்னன்னு காவ காத்துண்டு ஈவிரக்கம் இல்லாத இருக்கே வச்சுன்னு இந்த கூட்டத்துல எல்லாரும் இடிச்சு இடிச்சு தள்ளிட போறாளேன்னு இந்த வெயிட் வேற இருக்கா 100 ரூபா காயின் அப்படி வச்சு நின்று என்ன பண்ணினாச்சு அப்படின்னார். அப்படி யானை தும்பிச்சிக்கை மாதிரி பெரிய அப்படி தாவி அந்த தட்டுல இருந்து மாலையை தூக்கினான். இதை முன்னால இருந்தவெல்லாம் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் ஆச்சரியம். இத்தனை பேரும் நீட்டுறோம் முன்னால, எல்லாத்தையும் விட்டார், ஒன்னுத்தையும் தொடரல. எங்கேயோ பின்னால இருக்கிற கையை நீட்டின்னு எங்கேயோ போய் எடுக்கிறாரு. அது யாருங்கிறதுக்காக பார்க்கலான்னு இப்படி திரும்பினாலோ இல்லையோ அந்த கேப் கிடைச்சி இவர் உள்ள வந்துட்டார். போனார். அந்த வேகத்துல சாமி இருந்தாப்புல என்ன பண்ண, அப்படியே தட்டுல இருந்து காயினை தூக்கி பெரியவா பாதத்துல கொட்டினார். மாலையை போட்டுண்டா. போட்டுன்னு ஒரே ஒரு பார்வை, வேற ஒண்ணு என்ன அப்படி விட்டுருவேன் நான். ராமுழுக்குள்ள கண்ணை முடிச்சு நீ சிவராத்திரி காவ காத்துன்னு உட்காந்துருக்க, எத்தனை கூட்டம் தான் உனக்கு என்ன கவலை, பண்ண வேண்டியது நான் தான். ஆதிசங்கர பகவத்பாதாள் சொல்றாரு, எத்தனை கோடிக்கணக்கில் உனக்கு முன்னால எத்தனை பேர் இருந்தா என்ன, ஒரு தாயாருக்கு தன் குழந்தை யாருன்னு தெரியாதா, பெத்த குழந்தைய தெரியாதா, அதை போல என்ன பண்ணினார், நீ என்ன பண்ணினார், உன்னோட பக்தாலே கியூல கடைசியில நிக்கிறேம்மாண்ணா, ஏன்னா உன் முன்னால நிக்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லை, நான் தான் தீனன் கடைசியில நிக்கிறேன், அதனால நீ என்ன பண்ணினார், முதல்லேருந்து கடாட்சிச்சுன்னு வராத கடைசியிலேருந்து இன்னைக்கு ஒரு சேஞ்சா பண்ணுவாயேங்கிற. தினம் கியூல இருக்கிறவளுக்கு முதல்ல இருக்கிறவளுக்கு தான் கொடுக்கணும்னு இருக்க, பின்னாலேருந்து பண்ணுவாயேங்கிறார். அப்படின்னா நான் முதல்ல மாட்டின்னு விடுவேனே. இருந்தா பார்த்ததுதான் பெரியவா, அதான் பெரியவா. உடனே என்ன இப்ப திருப்தியா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. வரதான் சொல்லுவார் பரணிதரன், இன்னைக்கும் சொல்லுவார், எத்தனையோ தரிசனம் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ பண்ணியிருக்கோம், ஆனா இது மட்டும் ஆயுசுல ஜென்மால மறக்கவே மறக்காது. ஏன் அப்படின்னு, இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துன்னு இப்படி இருந்தாதான் நமக்கு பக்தி அப்படி இப்படின்னு நானாவே எனக்கு விஷ பரீட்சை வச்சுன்னு போனா கடைசியில ஒரு கலக்கி நம்ம வயிற்றுல புளியை கரைச்சு கடைசியில பாலவாத்தா அத்தனை பேரையும் தாண்டிண்டு தூக்கிண்டா. நான் நீட்ட கூட இல்லை, இருந்த தட்டுல இருந்து இப்படி தூக்கி வச்சிருந்தனால எடுத்துட்டா. அதான் பெரியவா. அதனால ஒவ்வொருத்தரோட மனோபாவம் என்னவோ, நாம என்ன நினைக்கிறோமோ, எண்ணிய நான் எண்ணியவார் எமக்கருளும் தெய்வம். வள்ளலார் சொல்ற, என் பிரபு நடராஜன் எப்பேற்பட்டவன், நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் ஏன் கொடுப்பேன். சும்மா நான் ஒண்ணு நினைச்சுன்னு அவன் ஒண்ணு கொடுக்கறவன் இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ கேட்கிறேனோ வேண்டுறேனோ அதுதான். அந்த ஆனந்த நடராஜமூர்த்தி தான் சாட்சாத் பெரியவா. அதனால நமக்கு என்ன வேணும், எப்போ வேணும், எப்படி வேணும், அதை கொடுக்கறதுக்கு தான் அவ இருக்கா. அப்படி இருக்கிற பெரியவா மயிலாப்பூர்ல இருந்தா. திருச்சியில ஒருத்தர், அவருக்கு ஹைகோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துருக்கு. ரொம்ப நாளா அந்த கேஸ் நடந்துருக்கு. அது அப்பப்போ வரணும். இது வரத்தை என்ன பண்ணுவார், பெரியவா மயிலாப்பூர்ல இருந்ததுனால இவ வக்கீல் மயிலாப்பூர்ல நடுத்தருங்கிற இடத்துல கபாலி கோலுக்கு ஏத்தாப்புல இருந்தார். இவர் ட்ரெயின்ல வந்து எக்மோர்லயே குளிச்சு இழிச்சுட்டு என்ன பண்ணுவார், இந்த ரிட்டையரிங் ரூம்ல குளிச்சுட்டு நேர வக்கீல் வீட்டுக்கு போவார். அவரை அழிச்சுன்னு கேஸுக்கு போயிட்டு ராத்திரி அப்படியே ஊருக்கு போறது, இது மாதிரி ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்ணிட்டு இருக்கார். ஆனால் என்ன பண்ணுவார், பெரியவா இங்க இருக்கிறதுனால நேர எக்மோர்ல இருந்து குளிச்சு இழிச்சுட்டு வந்து பெரியவாளை போய் சன்ஸ்கிரிட் காலேஜ்ல பூந்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வக்கீலாத்துக்கு போய் அவரை அழிச்சுன்னு போவார். இப்படி நடந்துட்டே இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு தரம் ட்ரெயின் ரொம்ப லேட் ஆயிடுது. அதனால அவர் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள வக்கீல பிடிக்கணும், அதனால ஆத்துக்கு போகணும், அவரை போய் பிடிக்கணும். அவசரமா ஆட்டோல போறார். இன்னைக்கு உள்ள இறங்கி தரிசனம் எடுத்துக்கு டைம் இல்லை. இருந்தீங்கன்னா அவர் போயிடுவார், அவரை பிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணார், அந்த வண்டி தாண்டி போறதையே அந்த கதவை பார்த்து கன்னத்துல போட்டு அழுக வந்துடுத்து. இந்த கேஸ்னால லாபமோ நஷ்டமோ தெரியாது, உன் தரிசனம் கிடைக்கிறது அப்பப்போ இந்த ஊருக்கு வந்தா இதுவான ஒரு பெரிய லாபம்னு நினைச்சேன், இன்னைக்கு அதுக்கும் இல்லாத போயிடுத்து பாரு, உன்னை பார்க்க முடியாத போயிடுத்தே அப்படின்னு இங்கேருந்தே தரிசனம் பண்ணிதான் நினைச்சுக்கிறேன், கன்னத்துல போட்டுக்கன்னு போயிட்டாரு. அதுக்குள்ள வண்டி போயிடுத்து ஆட்டோ. நடுத்தருக்கு போலான்னு போனா இந்த மாட வீதியில போனேன்னு போலீஸ் எல்லாம் நிறுத்து வண்டியை நிறுத்து அப்படிங்கிற வண்டியை நிறுத்துறா. இவர் இறங்கி பார்த்தா என்னன்னா, சங்கராச்சாரியார் இங்க வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தா இவர் பட்ன பிரவேசம் உத்தரத்துருவா போயின்னு இருக்கார்.
அவர் ஏதோ சன்ஸ்கிருத் கதையை உள்ள உட்காந்துருக்காருன்னு கதவை பார்த்துன்னு இவர் கத்தின்னு அழுதுன்னு போனார். ஆனா இதே என்ன போன கும்பிட போனதையும் குறுக்க வந்து நிற்கிறது. எங்கேயோ அங்க போறா இங்க போறா போயிட்டு கரெக்டா நடுத்தரில் இருக்கா. நடுத்தரில் பெரியவா இருக்கணும்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஐயோ இன்னைக்கு பெரியவா தரிசனம் கிடைக்காதுன்னு நினைச்சினோம், என்ன கருணை இங்க வந்து விழுந்து அடிச்சுன்னு ஓடினார். சரி நடுத்தரில் எங்கேயோ இருக்கா பார்த்துட்டு கணக்கில் போட்டுன்னு வக்கீலாத்துக்கு போலான்னு. ஆனால் வேடிக்கை என்னன்னு, நடுத்தருக்கு போய் பார்த்தா எந்த வக்கீலாத்மா அந்த வாசல்ல நின்றுட்டு இருக்கா. அவாத்துல பூர்ணம் முடித்துன்னு அவரோட ஏதோ கதை அடிச்சுன்னு நிக்கிறா. எதுக்கு அப்படின்னாரு. இவர் அந்தன போயிட்டா அவரை கோட்டை மாட்டின்னு பேட போறாருன்னு அவரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கணுமே. இந்த பையன் நிஜமாவே இவருக்கு தாங்கல. அது ஆத்து வாசல்லையே வக்கீலோட பேசிட்டு இருக்கா, எத்தையோ பண்ணிட்டு இவர் தரிசனம் பண்ண எல்லாம் பண்ணார். இத்தனை நேரம் இதுக்காகவே காத்து நிற்கிறாப்புல இந்த பையன் வந்து என்னன்னு அப்படி பார்த்துட்டு சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த கிளம்புறா. என்ன வந்த வேலை முடிஞ்சதுங்கிறாப்புல. எப்படி இருக்கும் அவருக்கு? ஒரே உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாம் பண்ணினார். அது எப்படி இருந்தது அவர் வர்ணிக்கிறார். அந்த பெரியவா பார்த்த வேற ஒண்ணும் பண்ணல, என்னை பார்த்து ஒரு பார்வை பார்த்தா அவ்வளவுதான். நான் அப்படியே தாங்க முடியாத எமோஷனோட ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நின்னா ஒரு பார்வை பார்த்தா எப்படி இருந்தது அதுக்கு கேள்வி அப்படின்னார். இப்படி வரத்தையெல்லாம் ஓடி ஓடி என்னை வந்து பாக்குற, உன்னால வர முடியலன்னு ஒரு தடவை நான் வரமாட்டேன் நான் உன்னை பார்க்க. அதுக்கு பேர் அன்பு, அதுக்கு பேர் அனுகிரகம். பாப்பமாச்சா தீனநாத வாட பக்தாஞ்சி பாகத்த அபங்கத்துல சொல்ற. என்னோட பிரபு பாண்டுரங்கன் என்ன பண்ணுவேன் விட்டலன் அப்படின்னார். அப்படியே அங்க யாரு வருவான்னு பார்த்துட்டு இருக்கானோ, வழி மேல விழி வச்சு அவன் காத்துன்னு இருக்கானோ, யாரு வரப்போறா நம்ம குழந்தைகள் வரப்போறது பாக்குறதுக்கு அப்படின்னு. நம்ம வழியை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அபங்கத்துல சொல்றார். எதுக்கா அப்படி இடுப்புல கையை வச்சு நேர எம்பி நிக்கிறானான்னார். யாரையான விட்டுற போறோமோன்னு எவ்வளவு தூரம் வரைக்கும் பார்க்கலாமோ பார்க்கலாம். வந்துட்டாளான்னு. அதுதான் அன்பு, அதுதான் பிரேமை. நாம ஒரு அடி ஈஸ்வரனை நோக்கி காலை வச்சோம் அப்படின்னா, பெரியவாளை நோக்கி வச்சோம் அப்படின்னா 100 அடி அவ நமக்காக முன்னால வரா. அன்னைக்கே சொன்ன நிவாத்து ஊரா யாத்திரை பண்ணினதெல்லாம் எவ்வளவு பேருக்கு எத்தனை பேருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு இவரை யாரு சங்கராச்சாரியன்னு யாருன்னே தெரியாதவாளுக்கெல்லாம் கூட எப்படி எல்லாம் தரிசனம் கொடுத்திருக்கா, அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா என்ன பர்பஸ்க்காக போனார்? 84 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து சதாரா வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தான்னா ஏதானும் காரியமா போனாரா? இதை பண்ணணும் அதை பண்ணும் ஏதானும் இல்லை. எதுக்காக போன? அத்தனை ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் போனார். அதுதான் அவரோட கிருபை, கருணை, அன்பே வடிவமானது. இப்படி இருக்கிற பெரியவா சங்கல்பம், சத்திய சங்கல்பம், ஒருத்தருக்கு ஒண்ணு பண்றது அப்படின்னு நினைச்சுட்டா அது பண்ற வரைக்கும் கொடுக்கற வரைக்கும் விடமாட்டா. மகாராஷ்டிரால ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்கா நெனிலம் ஜானகி ராமையர் அப்படின்னு பெரிய பக்தர். பெரியவாடு மடத்துக்கெல்லாம் ஒரு பெரிய தூணா கைங்கர். அவர் மாட்டு பொண்ணு எல்லாரும் போயிருக்கா தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதே. அப்போ பங்காரு காமாட்சி அப்படின்னு தஞ்சாவூர்ல இருக்க, முன்னாலேயே சொன்னேன், காஞ்சிபுரத்துல இருந்த மயனால பண்ணப்பட்ட ஸ்வர்ண காமாட்சியான அந்த அம்பாள் 18ஆம் நூற்றாண்டுல நாட்டுல நடந்த கலவரத்தினால எடுத்துண்டு தஞ்சாவூருக்கு போனா அப்படின்னு. அப்ப இருந்த இந்த 62வது ஆச்சாரியால் தான் முன்னால் அந்த பூஜகர்கள்லாம் எடுத்துன்னு போக சொல்லிட்டு பின்னால இவா போனா மடம். அதனால்தான் காஞ்சிபுரத்திலேருந்து கும்பகோணத்துக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த ஆச்சாரியாலும் அம்பாளும் அங்கேயே இருக்கிறதே ஆச்சாரியால் கும்பகோணத்துல இருக்கணும்னு சொல்லி ராஜா வசதி பண்ணி கொடுத்து வந்தாருங்கிறத பார்த்தோம். இந்த ராஜா ரொம்ப வருத்தப்பட்டார். இப்படி அம்பாள் ஆச்சாரியால் 2 பேரும் நம்ம கூடவே இருக்காளேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறதே இப்படி ஆச்சாரியால் போறாருன்னா அவருக்கு வருத்தம். அவருக்கு ரொம்ப வருத்தம் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணான்னு, இத்தனை நாள் நம்மளை ஆதரிச்சிருக்கிற அவளுக்கு ஒரு வருத்தப்படுறாப்புல இருக்கக்கூடாதுன்னு எனக்கு வேலை அம்பாளான்னு இருந்து உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டும்னு அங்க என்ன பண்ணான்னு மேல வீதியிலேயே கோவில் கட்ட சொல்லி அங்கேயே வச்சா. இப்பதான் திருப்பி கும்பாபிஷேகம் நடந்தது. இப்படி காஞ்சிபுரத்துல இருந்த காமாட்சி அப்படி தஞ்சாவூருக்கு போய் அங்க ஸ்வர்ண காமாட்சியா இருந்ததுனால பங்காரு காமாட்சி அப்படின்னு பேரு அங்கேயே இருந்துட்டு இருக்கா இல்லையா?
அந்த ஸ்தானிகர் பூஜை பண்றவர், அவர் பிரசாதம் எடுத்துன்னு பெரியவாளுக்காக வந்திருக்கார். பெரியவாள்கிட்ட பிரசாதம் கொடுத்தா பெரியவா என்னமோ அந்த பிரசாதத்தெல்லாம் பார்த்தா அந்த பாவம், அதான் ஆச்சாரியன் குருன்னா எப்படி எல்லாம் பண்ணணும், எதை எப்படி வேல்யூ, அதோட மதிப்பு என்ன, அதுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு ஒரு குரு சொல்லி கொடுத்தா தானே தெரியும். வேத பண்டிதாள்லாம் வந்தா எப்படி பெரியவா அவளை ட்ரீட் பண்ணுவா அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த பிரசாதம் வந்தது அப்படின்னால் என்னமோ அந்த சுவாமியே நேரம் வந்துட்டாப்புல என்னமோ சந்தோஷப்படுவா. நாமெல்லாம் என்ன பண்றோம், வந்தா டேபிள்ல வாங்கி வச்சதுதான். ஆனா பெரிய அதோ அப்படியே அந்த அம்பாலே நேரம் வந்துட்டாப்புல, சுவாமியே நேரம் வந்துட்டாப்புல. சிதம்பரம் நடராஜா பிரசாதம் வந்ததுன்னா அந்த குஞ்சித பாதத்தை தேடுவா, அதை இழுத்து இப்படி வஸ்திரத்தை தூக்கின்னு உள்ளுக்குள்ள போட்டு மூடிப்பா. ஏன்னா சுவாமி காலில் எத்தனை நேரம்னா அது வேலை இருந்தது. அவர் காலை தான் தூக்கி தள்ள வச்சுக்க முடியல, காலில் இருந்ததையானு தூக்கி தள்ள வச்சுக்கலாமே. அப்படி காமாட்சி பிரசாதம் வந்திருக்கு, அப்படியே காமாட்சியே நேரம் வந்துட்டாப்புல அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு அவர்கிட்ட பேசிந்தா எல்லாம் பூஜையெல்லாம் என்ன நடந்துருக்கா இல்லை அப்படின்னு. உடனே கூட இருக்கட்டும் சார், ஏய் நான் முதல்ல மடத்துக்கு வந்தா எனக்கு முதல் பிரசாதம் காமாட்சி பிரசாதம் தாண்டா கொண்டு வந்தா அப்படின்ட்டு, எனக்கு காமாட்சி தான் முக்கியம், அவளால தான் இப்படி எல்லாம் ஓடின்னு இருக்கு எல்லாம் சொல்லிட்டு அவளை தொட்டு பூஜை பண்ற, அவர் பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கு. இவருக்கு ஏதாவது மரியாதை பண்ணா தேவையில்லையே, ஏதானும் கொடுக்கணுமே. இன்னும் இப்போ சொன்னா என்ன கொடுக்கறது, எல்லாரும் காட்டிலையும் மேட்டிலும் இருக்கோம், ஏதோ 50 100 ஏதானு கொடுத்தா போச்சு. இன்னும் நீ பெரியவாசரா, ஏய் சர்ணம் கொடுக்கணும்டா, தங்கம் கொடுக்கணும்டா, தங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு. குளத்தடியில் உட்காந்து தங்க காசுக்கு எங்க போறது? இல்லை அதெல்லாம் இல்லை, ஏதோ காசா கொடுத்தா அவர் போய் வாங்கிக்கிற, அதெல்லாம் இல்லை. தங்க காசுன்னா தங்க காசு தான் கொடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னா. இதை பார்த்து இந்த தரிசனத்துக்கு வந்த வாழ்க்கெல்லாம் ரொம்ப பெரியவா இவ்வளவு சொல்றா இல்லையா, அதனால என்ன பண்ண, நாங்க வேணா இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம்னு அவ செயின் கெயின் ஏதோ கொடுத்தா, காயின் தான் வேணும் அப்படின்னா, காசு தான் வேணும் அப்படின்னு, நகை வேண்டாம் அப்படின்னு. வேடிக்கை என்னென்ன, இது வேணும்னா அதுதான், அதுக்கப்புறம் இதுக்கு பிரதி அது, அதுக்கு பிரதி அதெல்லாம் கிட்டேயே வராது. அங்க இப்படி காசு வேணும் காசு வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கா. எங்கேருந்து போறது காசுக்கு? அவருக்கு என்ன ஆயிடுத்து, வந்தர் தரிசனம் பண்ணி இது மத்தியானம் ட்ரெயினை பிடிக்கணும், அவசரமா போகணுங்கிறதுக்காக அவர் பெரியவா எனக்கு இப்படி கொடுக்கணும்னு நினைச்சதே பெரிய கனகாபிஷேகம் பண்ணாப்புல இருக்கு. அவ அனுகிரகம் இருந்தா போறோம், அது இதுன்னு அவரும் ஏதோ சொல்றார். அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு காசை தான் கொடுக்கணும் காசை தான் கொடுக்கணுங்கிற டிலே ஆறுது. அவருக்கோ கவலை. இப்படி ஆயிண்டே இருக்கா. யாரோ ஒருத்தர் புதுசா ஒரு தம்பதிகள் தரிசனத்துக்கு வந்தா, அவள்கிட்ட அடுத்த பேச்சு. அவ ஒரு பத்திரிகை வச்சாலம்னா, எனக்கு சஷ்டியத்தை பூர்த்தி பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னார். ஆஹா அப்படின்னா எல்லாம் பத்திரிகை பார்த்தாருன்னா, அவர் அதோட இல்லாத ஒரு ஆத்துல ஒரு சந்தேகம், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணாது என்ன அப்படின்னு. சஷ்டியத பூர்த்தியில இவளுக்கு திருமங்கல்யம் கட்டணும், இந்த மாங்கல்ய தாரணம் பண்ணும். இவர் என்ன நினைச்சுட்டு இருக்குன்னா, இவ அம்மா யாரோ ஆத்துல பழுத்த பழமா இருந்தாலும் அந்த அம்மா காலம் ஆயிட்டா, சுமங்கலியா போயிட்டா, அவ கட்டி இந்த திருமங்கல்யம் இருக்கு, அதை அடுத்து பத்திரமா வச்சிருக்கு, அதையே இவளுக்கு ஆம்படியால கட்டிட்டா என்ன, அம்மா ரொம்ப பழுத்த பழமா இருந்திருக்கா இல்லையா, நல்ல ராசியானது, இதை கட்டணும் அப்படின்னு இவருக்கு ஆசை. ஆனா கூட இருந்தவளான்னு சொல்லிட்டு, ஐயோ ஒத்தர் கட்டினதை இன்னொருத்தெல்லாம் கட்டிக்க கூடாது அது எதுன்னு அவ ஏதோ எல்லாரும் சொல்லியிருக்கா. இது ஒரே கன்ஃபியூஷன். இவருக்கானா திருப்பி அம்மா அதை கட்டணும் மற்றவெல்லாம் விடாதுங்கிறா அப்படின்னு. இது என்ன பண்ண, கடைசியில சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டார் இந்த வழக்க தீர்ப்புக்கு. இதே பெரியவாள்கிட்ட சொன்னேன், எனக்கு என்னமோ அஜ்ஞான ஆசையா இருக்கு, ஆனா என்னமோ எல்லாரும் சம்பிரதாயம் எல்லாம் பண்ணக்கூடாது ஆகாதுங்கிற, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால பெரியவா எப்படி சொல்றாளோ அப்படி பண்றோம் அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணியிருக்கனர், அந்த பழைய திருமங்கல்யம் அதையும் எடுத்துட்டு 1 பவுன் காயின்னு வாங்கிட்டு வந்திருக்கார். இதே பெரியவாள்கிட்ட சொன்னார், 2ம் வச்சிருக்கேன், பெரியவா எதை எடுத்து அனுகிரகம் பண்ணி கொடுக்குறாளோ அதுதான் உத்தரவுன்னு எடுத்துக்கிறேன், நீ பெரியவா பண்ணிட்டா அப்புறம் எனக்கு சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், என்ன பண்றாளோ பெரியவா எப்படி சொல்றாளோ அப்படியே பண்றோம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உடனே சிரிச்சுட்டே அந்த திருமங்கல்யத்தை எடுத்து, இதையே கட்டி உங்க அம்மா மாதிரி க்ஷேமமா இருக்கட்டும், போயிட்டு வா அப்படின்னு. அவருக்கு கேட்பானே, இவர் நினைச்சதே சுப்ரீம் கோர்ட்லயும் தீர்ப்பா வந்துடுத்து, ஒரே எமோஷன் சந்தோஷம்.
சிரிக்கிறார், அப்படி சந்தோஷமா இருந்தார். உடனே சொல்றான், நீ நினைச்சது நடந்துடுத்து, நான் நினைச்சதை நடத்துவியா அப்படின்னு. அவர் இருக்கிற மூடுல இப்ப என்ன வேணும் சொல்லுங்க, புலிப்பால் வேணுமா கொண்டுறதுக்கு தயாரா இருக்கிறவர். அப்படி சொல்லக்கூடாது, உத்தரவு பண்ணும். பெரியவாளுக்கு பண்றதுக்கு தான் ஜென்மம் எடுத்திருக்கேன், ஆஹா ஊன்னு எல்லாம் சொன்னேன். உடனே இந்த காசை நான் எடுத்துக்கிட்டுமே அப்படின்னார். அவர் கதறி தீத்துட்டார், இனியா பிச்சை கேட்கிற எடுத்தார். ஒரு காசு, எத்தனை காசு வேணும் சொல்ற. எனக்கு இல்ல, அது இருக்காரு பாரு, அவர் அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்காரு, மெனக்கிட்ட அங்கேயே பிரசாதத்தை தூக்கின்னு என்கிட்ட வந்திருக்காரு, எனக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு. என்னமோ தோணித்து அவருக்கு ஒரு பவுன் காசு கொடுக்கணும்னு. நான் எங்க போவேன் பவுன் காசுக்கு, இவாள்கிட்ட எல்லாம் சொன்னா இல்லைங்கிறா. நல்ல வேலையா நீ வந்த என்ன, அதனால இந்த காசை அவர் கொடுக்கலாமா எடுத்துக்கலாமா. எப்படி இருக்கும் அவளோட எமோஷன், எப்படி இருக்கும் அவளோட மனோநிலை, எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை தான் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பெரியவா பெரியவா பெரியவான்னா எப்பவோ பெரியவாளை பார்த்தது இப்ப நினைச்சா என் கண்ணில் தண்ணி கொட்டுறது, இல்லை யாருக்கோ பார்த்தாங்கிறத கேட்டா நமக்கே என் கண்ணில் தண்ணி வருதுன்னர். அதுதான் பெரியவா. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன. நம்மளும் எத்தனையோ சாமான பார்த்திருக்கோம், எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா இப்படி ஒரு பெரியவரை பார்த்தாப்புல இனிமே 17-14 லோகத்திலையும் என்னைக்கும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னர் அதுதான் பிரம்மானந்த வஸ்து. ஆனந்தம்னா அதோட எல்லை, அதான் டோட்டல். எடுத்துட்டா உங்க யாலே அவரு கொடு அப்படின்னா கொடுத்தா, அவருக்கு தவிச்சு நின்னா இருக்கார், ட்ரெயினுக்கு போகணும் அப்படின்னு. உடனே கேட்டா எப்படி வந்திருக்கன்னா, இவர இல்ல கார் வச்சுன்னு வந்திருக்கோம் அப்படின்னார். இவர் பாவம் ட்ரெயினை பிடிக்கணும், அப்படியே அவரை ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டு நீ போறியான்னார். தாராளமா இவருக்கு அம்மா திருமங்கல இருந்ததுல இப்ப என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடி. போனார், அவரை இறக்கி விட்டார். அவரை என்ன, இவரை இனிமே பவனியும் கொடுத்து சௌக்கியமா கார்ல அனுப்புறதுக்கு பெரியவா பிளான் பண்ணிட்டு இருக்கா. இவர் நேரம் அடுத்து உங்க அனுகிரகமே போறோம், ஆஹா ஓகும் டைலாக்லாம் விட்டுருவார் அவர். அதான் பெரியவா. அங்க லேட்டானாலும் அனுகிரகம் தான், சீக்கிரமானாலும் அனுகிரகம் தான். எத்தனை பேருக்கு எவ்வளவு தூரம் தெரியுமோ. ட்ரெயின் போயிடுத்துன்னே நினைச்சிருந்த வாழ்க்கெல்லாம் போயிட்டு வா அப்படின்னு இருக்கா. கல்கட்டாலேருந்து வந்திருந்தார் பக்தர். அவர் தான் அந்த வேதமெல்லாம் அவரை கட்ட சொன்னா எல்லாம் முன்னா நரசிம்மன் அப்படின்னு பாரதிய வித்யாமெல்லாம் பெரிய இதுல இருந்தவர். சொன்னா அவ என்ன பண்ணிட்டா, இந்த காட்டுப்பள்ளிங்கிற இடத்துல இருந்தா பெரியவா, இவரோட பேசணும்னு சொல்லிட்டு இவ பிக்ஷை பண்ணிட்டு உள்ள போய் படுத்துக்க போயிட்டா. எல்லாருமா வந்திருக்கா, ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கி இருக்கு, போகணும்னு பிக்ஷாவந்தனத்துக்காக வந்தா, கல்கட்டா பிக்ஷாவந்தனம்னு. இவர் பார்த்தார், இவர் எப்போ திறப்பார்னா 3 மணிக்கெல்லாம் அந்த கதவை திறப்பா, 4 மணிக்கு திறப்பான்னா ஒன்றும் 3 இல்லை 4 இல்லை 5 ஆச்சு 6 ஆச்சு, கதவை திறக்க மாட்டேங்கிற. அதனால அவர் பயந்து போயிட்டார். என்ன பண்ண, நீங்க எல்லாரும் போயிடுங்கோ, போய் ட்ரெயினை பிடிங்கோ. அப்படி சப்போஸ் இன்னைக்குள்ள கிளம்ப முடியலன்னா பரவாயில்ல, நான் நாளைக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துக்கிறேன். நீங்களாம் எத்தனை பேரும் எல்லாம்னா வந்திருக்கா, ஒரு 10-12 பேர், எல்லா டிக்கெட்டும் போயிட போறது அதோ கதியாயிருது, அதனால நீங்களாம் கிளம்பிங்கன்னு அனுப்பிச்சுட்டார். அப்புறம் 6 மணிக்கு மேல வந்துட்டு, நரசிம்ம எங்க உன்னோட பேசணும்னு இல்லை அப்படின்னா. நல்ல வேளை அதுவான ஞாபகம் இருக்கே, ஏதோ கதையெல்லாம் சொன்னா பேசினா எல்லாம் பண்ணிட்டு, நீ ட்ரெயினுக்கு போகணும்னு இல்லையோ, சரி கிளம்பு அப்படின்னாரு. எங்க கிளம்புறது, இனிமே போய் ட்ரெயினை பிடிக்க முடியாது அப்படின்னா. வந்தவாள்லாம் எங்க கூட வந்தாலும் என்ன, இல்ல லேட் ஆகும்னு தெரிஞ்சது, அதனால அவள்லாம் அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னா. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னா. என்ன எல்லாருமே சேர்ந்து நீங்க உட்காந்துருக்க முடியுமா, சரி கிளம்பு போயிட்டு வா அப்படின்னா. இல்ல நான் இருந்ததுதான் இருந்தேன், நிச்சயம் ட்ரெயின் பிடிக்க முடியாது, அதனால நான் நாளைக்கு ஃப்ளைட்ல தான் போறதா இருக்கேன். இருந்ததுதான் இருந்தேன், ராத்திரி பூஜை விஜய் பார்த்துட்டு ஒரு வழியா தரிசனம் பண்ணிட்டு பண்ணேன். அதெல்லாம் இல்லை, இப்பயே கிளம்பி போ அப்படின்னா. துரத்தரா, அதாவது நம்ம இருக்கணும்னாலும் இருக்க விட மாட்டார், போகணும்னாலும் போக விட மாட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு, ஓடி போகீர் பற்றும் தாரே, நீ என்ன விடவும் மாட்டேங்கிற, விட்டு தொலைவும் மாட்டேங்கிற, நீனும் போகவும் மாட்டேங்கிற, வாழவும் விட மாட்டேங்க, ஏயா அப்படி கழுத்தறுத்துற, உனக்கு அந்த தளி ஒளியிறே. அது மாதிரிதான் இங்க, அதே உனக்கு அந்த தளி தானே, காஞ்சிபுரத்துக்காரர் தானே. போன சரி வழி இல்லை, போன போய் பாரு அப்படின்னு, போ அப்படின்னா.
போனா 6 மணி நேரம் லேட்டு. எல்லாம் அங்க உட்காந்துருக்கு. என்னது என்ன பண்றது, ட்ரெயின் இனிமேதான் வரப்போம், இருங்க நீங்களும் இன்னும் 2 மணி நேரம் இருக்கு பாக்கி உட்காருங்க. அவர்தான் சொல்லுவார், எப்படியான ஏதான 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ரெயின்லாம் போனா போயிடணும், அவ்வளவுதான். என்ன அதுக்கப்புறம் என்னென்ன இவ அனுச்சு அதை மீறி ட்ரெயின் போயிட முடியாது. அப்படி போச்சுன்னா என்ன ஆயிடும், குப்புறகு வந்துடும். நெல்லு நான் நிக்கணும், போனா போகணும், சூரியனை கிழக்க வான்னா வரணும், மேற்க போனா போகணும். ஏன்னர் அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கிற சக்தி. ஆனால் எப்படி இருந்ததுன்னர், ஒன்னும் தெரியாத இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு காதல விழாத செவிடு மாதிரி குருடு மாதிரி கிழவ மாதிரி என்னெல்லாம் வேஷம் போட்டு, ஏன் அப்படின்னு அதுதான் அழகா இருந்தது. அதனாலதான் எங்க பெரியவா நம்ம பெரியவா அப்படின்னு வந்ததே வழிய, இவர் இனிமே இப்படி சங்க சக்கர கதாபாணி அப்படி நின்று இருந்தாருன்னா என்ன இருக்குன்னு ஏதோ சினிமாக்காரன் வந்தாப்புல போயிருக்கும். நம்மளோட நம்மளாவும் இருந்தா அட் த சேம் டைம் அது ஆனந்த பரம்பொருள் பரபிரம்மங்கிறதையும் காமிச்சா, உணர வச்சா. இது கண்ணால பார்த்து தெரியணுங்கிறது இல்லை, நம்ம ஃபீல் பண்றாப்புல அனுபவம். பெரியவாங்கிறது வெறும் பார்க்க வேண்டிய ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, ஒரு வஸ்து இல்லை, பார்க்க வேண்டிய வஸ்து தான். அந்த திவ்யமங்கள ஸ்வரூபத்துக்கு ஈக்குவலா இன்னொன்னு சொல்ல முடியுமா? எத்தனை தரம் பார்க்க பார்க்க ஆனந்தம் பெருகும். ஆனால் அனுபவிக்கணும். அப்படி பார்த்ததை கேட்டதை உள்ளுக்குள்ள ஆசை போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னால் என்ன ஆகும் அப்படின்னா, இதான் தபஸ். அப்படி நினைக்க 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 நம்மளோட உள்ளம் உருகிறது. அந்த உள்ளம் உருகினால் எப்படி உருகி கரைஞ்சு போயிடுத்துன்னா அப்புறம் மனசுன்னு ஒன்றும் இல்லாது போயிடும். பிரதோஷமாவா கேட்குறா பெரியவாழ்கிட்ட போய், மனசே இல்லாத நிலைமையை கொடுக்கணும். ஏன்னா அந்த மனசுன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே மாயைக்கு பேர் தான் மனசுன்னு பேரு. அதுல தான் 1000 எண்ணம் வருது, இனிமேல் ராகம் வருது, தேஷம் வருது, காமம் வருது, குரோதம் வருது, அதுக்கப்புறம் அதனால பாவம் வருது, புண்ணியம் வருது, ஜென்மா வருது. இத்தனைக்கும் காரணம் இந்த மனசு தான். யோக சாஸ்திரத்துல பதஞ்சலி தான் சொல்றாரு, எதுக்குன்னா சித்த நிரோதம், அந்த மனசை நிறுத்துறதுக்கு தான் யோகம். எதுல அதை அழிக்க முடியலன்னாலும் ஒண்ணுலயே கொண்டு நிறுத்துறது. எது நடந்த பரம்பொருளோடயே கொண்டு ஐக்கியப்படுத்துறது. அந்த மனசே இல்லாத போகணும் அப்படின்னு, மனசு இல்லாத நிலை வேணும் அப்படின்னு மாமா பிரதோஷ மாமா கேட்கிறா. அதுக்கு பெரியவாளோட வார்த்தை என்ன, தானே ஸ்புரிக்கும். மனசே இல்லாத நிலைக்குன்னு என்ன பண்றது, எங்கேயான எந்த கடையில கிடைக்குமா அந்த கடையில போகணும். அப்புறம் பின்னால செந்தில் துறவி அப்படின்னு இருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே இப்படி ஏதோ ஒரு ஞான விசாரத்துல இதுலயே அவருக்கு விரக்தராகவே இருந்திருந்தார். வீட்டை விட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், சின்ன வயசுல அப்பா போயிட்டா, அம்மா தான் இவருக்கு அண்ணா மணின்னு இன்னமும் சாலிகிராமத்துல இருக்கார். இவர் என்ன பண்ணார், ஆத்துல ராமாயண புஸ்தகத்துல சுந்தரகாண்டத்துல நிம்மதியை தேடி போகிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டார். வீட்டை விட்டு ஓடி இருந்துட்டான்னா அங்க எங்கே போக முடியாது, ஏதோ நடந்து விழுந்தா காசு கீசு எல்லாம் கிடையாது, ஏதோ போலப்போ கால் போன போக்குல போகலாம்னு. வீட்டுல குழந்தைய காணும்னு அம்மா தவிக்கிறா, பிள்ளைய காணும் பிள்ளைய காணும்னு. அண்ணா தவிக்கிற எங்கன்னு பார்த்தா வேற முட்ஸே தெரியல. அப்புறம் திடீர்னு ஏதோ திருப்பி என்னைக்கோ பார்த்தா, ஒரு நாள் கழிச்சு புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா சுந்தரகாண்டத்தை பார்த்தா அதுல எழுதி இருக்கு, நிம்மதியை தேடி போகிறேன் தேட வேண்டாம்னு. இப்படி போனது ஒரு நாள் நடந்து வந்தா விழுப்புரம் பக்கமா இப்படி கால் போன போக்குல போனா, திடீர்னு ரோட்ல ஒரு இடம் பார்த்தா இந்த யானை சேனை ஒட்டகத்தோட இதெல்லாம் பார்த்த உடனே பெரியவான்னு தெரிஞ்சுடுத்து. சின்ன வயசுல இருந்தே பெரியவாள்கிட்ட போய் பழக்கம், அம்மா அழிச்சுன்னு போய். இந்த பெரியவாங்கிறது இதுல பார்த்தோன்னா கால் தானே அங்க போயிடுத்து. இவ உட்காந்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா. இது போய் நின்ன உடனே பெரியவா எல்லாரையும் விட்டா, ஏண்டாப்பா நீ தேடின்னு போன நிம்மதி வந்து கொடுத்தா கிடைச்சு கொடுத்தான்னா. தூக்கி ஏறுபட்டது எங்கேயாவது, நம்ம எங்கேயோ ஆத்துல எழுதி வச்சதை இவர் சொல்றார், அவளே நம்ம பார்க்கல, இவர் சொல்றார் நிம்மதியை தேடின்னு போன நிம்மதி கிடைச்சு கொடுத்தா அப்படின்னார். முழிச்சார், கூப்பிட்டா அசத்து பெரிய நிம்மதியை தேடின்னு போறானா, ஆத்துல சொல்லாத உள்ளாத வந்துட்டு நீ நிம்மதியை தேடின்னு போறேன்னு அங்க அம்மாவத்துல ஆத்துல இருக்கிறவளுக்குலாம் நிம்மதி இல்லாத பண்ணிட்டு வந்திருக்க, நீ நிம்மதி லட்சணம் இதானே. அப்ப சொல்றா, நிம்மதிங்கிறது எங்க இருக்கு,
சந்தோஷங்கிறது எங்க இருக்கு? வெளியிலயா இருக்கு தேடின்னு போய் அடைக்கிறதுக்கு? இங்க இருக்கு. காட்டுல இருந்தாலும் மேட்டுல இருந்தாலும் ரிஷிகள் சௌக்கியமா இருக்கான்னா என்ன? அவளுக்கு காடுன்னு தெரியல, வீடுன்னு தெரியல, ஒன்னும் தெரியல. அவ்வளவுதான். மனஸ்தான காரணம். வெளியில இருக்காது, தேடின்னு போய் கிடைக்கிற விஷயமா? அப்படின்லாம் உபதேசத்தை இப்படி திட்டு, மரியாதை வீட்டுக்கு போ முழிக்கிறார். உடனே அவ பெரியம்மா அங்க இருந்தா. உடனே அவளை கூப்பிடு, அவளை சொல்லி என்ன வந்தா உன் தங்க பிள்ளை என்ன பண்ணி திருத்தலுமோ இல்லையோ, நிம்மதியை தேடின்னு போறேன்னு ஆத்துல எழுதி வச்சுட்டு இங்க வந்திருக்கு. அவள் எல்லாம் அழுதுன்னு உட்காந்துருக்கா. இந்த காலம் மாதிரி செல்லு போன் எல்லாம் கிடையாது. சொல்லி அனுப்பு, இதை வீட்டுக்கு எழுத்துன்னு போய் சோத்த வெத்த போட்டு வீசித்தான மனசு கொஞ்சம் அமைதியாட்டும், அதுக்கப்புறம் திருப்பி ஆத்துல கொண்டு விடு அப்படின்னார். சரி அப்படின்னு அந்த அம்மா, இப்பதான் அவளுக்கே விஷயம் தெரியும். ஐயோ இப்படியா கூத்து வந்துருத்துன்னு அழிச்சுன்னு போனா. எத்தனை குளிப்பாட்டி சாதம் போட்டா என்ன எடுத்துன்னு சாயந்தரமே நிறவாரமா அம்மா போட்டு எடுத்தோம். ஒரு 15 நாளைக்கு போட்டு புரட்டி எடுத்துடுத்து. இப்ப என்ன ஆயிடுத்துன்னு, அம்மா போட்டு எடுத்தனால அவளும் அங்கேருந்து வந்து பார்க்க முடியல, இவாளும் போக முடியல. ஆனா பெரியவா சொல்லி ஆளை விட்டு சொல்லி அனுப்பிச்சுட்டா, கவலைப்பட வேண்டாம், இங்கதான் இருக்கா, இங்க வந்தா எல்லா கதையும் சொல்லிட்டா. பெரியவா பார்த்துட்டு அப்புறம் இங்க என்கிட்ட கொண்டு விட்டுருக்கா, இவனுக்கு தள்ளி விட்டோன்னு ஆத்துல கொண்டு வரேன் அப்படின்னு. அதான் அனுகிரகம். எதுக்கு சொன்னேன்? நிம்மதியை தேடின்னு நம்ம போய் அடைய முடியாது. நிம்மதிங்கிறது சந்தோஷங்கிறது நமக்குள்ள இருக்கு. அதுதானே ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத். அந்த ஆனந்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை ரெகக்னைஸ் பண்ண, அவ்வளவுதான். நாம இருக்குங்கிறத கண்டுனுட்டோம் அப்படின்னால் அதுதான் ஆன்மீகத்துல பெரிய அச்சீவ்மெண்ட். அதுதான் ஜீவன் முக்திங்கிற நிலை. அதை அனுகிரகம் பண்றதுதான் பெரியவாளோட லட்சியம். அதுக்கு பதிலா என்ன பண்றான்னு அதை கடைசியில பண்ண போறா. இருந்தாலும் அப்படி ஒரு அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு அச்சாரமா தான் நமக்கு இப்படி கேட்டதெல்லாம் கொடுக்குறாப்புல இருக்கு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, அவ இதை விட பெருசா எது பெரிய பேரானந்தமோ அதையே கொடுக்கறதுக்கு வச்சு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுக்கறதா அனுகிரகம் பண்றதா அவருக்கு பெரிய காரியம். அதனால அதுதான் இகத்துக்கும் வேணுங்கிறத கொடுக்குறா, பரத்துக்கும் வேணுங்கிறத கொடுக்குறா. நாம கேட்டாலும் கொடுக்குறா, கேட்கலைனாலும் கொடுக்குறா, நம்ம பார்த்தாலும் கொடுக்குறா, பார்க்கலைனாலும் கொடுக்குறா, நம்ம நினைச்சாலும் கொடுக்குறா, நினைக்கலைனாலும் கொடுக்குறா. ஆனால் நினைக்கணும், நினைச்சோம்னா நன்றி உள்ளவ அப்படின்னு சொல்லி அந்த கருணாமூர்த்தியான அன்பே சிவமான பெரியவாளை நாமும் மனசுல எப்பொழுதும் வழிபடுவோம். நமக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ, என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன தேவை, அடுத்த வருஷம் என்ன தேவை, அடுத்த ஜென்மால என்ன தேவை நமக்கு தெரியுமோ? ஆனால் அவருக்கு தெரியும். அதனால நம்ம கூடவே இருக்கா, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்காங்கிற நம்பிக்கையோட அவள்கிட்ட அந்த பக்தியை, பிரியத்தை காமிப்போம், அன்பை காமிப்போம், நாமளும் ஆனந்தமா இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைய அனுகிரக காண்டத்தை பூர்த்தி பண்றோம். இப்படி அன்பே வடிவமா இருந்தா, அன்பே மலையா இருந்த பெரியவா எப்படி அறிவு மலையா இருந்தா அப்படிங்கிறத நாளைக்கு சர்வஜ்ஞ காண்டத்துல பெரியவாளோட மேதா விலாசத்தை பார்க்கலாம். ஹர நம பார்வதி பதயே. ஜானகி காந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம், சத்குரு சுவாமினஹ, ஆஞ்சநேய சுவாமினஹ.